सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सवर्ण साधुमलि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुगशौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। सद्गुरु महाराज की जय। सर्व साधुमलि की जय। श्री प्रेमीकेंद्र सद्गुरु महाराज की जय। सर्व साधुमलि की जय। ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय। राम 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 राम। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய தர்ஷன யக்ஞத்தில், அதாவது நம்ம வீட்டில் சப்தாகம் நவாகம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நம்ம என்னென்னா நினச்ச போது படிக்கலாம் அப்படின்றது ஓகே, அது நான் நல்ல தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு முறைன்னு இருக்கு இல்லையா, அந்த விதி பிரகாரம் அது நவாகம் அல்ல சப்தாகம், அது மாதிரி நம்ம வீட்டில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நியமங்களோடு படிக்கிறது அது ஒரு தபஸ். வீட்டில் துஷ்ட சக்திகள் வராது. பூத பிரேத பிசாசம் இதெல்லாம் வர கிட்ட உன்மாதங்கள் இதெல்லாம் சூட்சமாக தாக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வீட்டில் நிம்மதி இல்லை, கவலைகள், ஏதோ ஒரு களி தோஷம். களினா மொத்தம், அதாவது பூத பிரேத பிசாச அசுர சக்திகள் ராட்சச சக்திகள் எல்லாமே எதனா ஒரு சக்திகள் குழந்தைகளை பாதிக்கும், பெரியவங்களை பாதிக்கும். நோய்களாக வர்றதெல்லாம் என்னது அதுதான். அந்த நோய்களாக வர்றது இல்லை, மனசில் குழப்பமாக இருக்கிறது, நிறைய பேர்லாம் இல்லை கர்ம வினைகள் சொல்கிறாங்க. அதான் இவையெல்லாம் சேர்ந்து தான் குணங்கள் கர்ம வினைகள் காலம் எல்லாமே விதி பிரகாரம் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதன்படிலாம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லலையா, அதெல்லாம் அழிச்சிடும். பாகவதம் என்ன பண்ணோம், சிம்ம சப்தாத்மருகா இந்த இதெல்லாம் கலியினுடைய தோஷங்கள் தான். இந்த நிம்மதி கெடுக்கிறது, குழந்தைகளுக்கு கஷ்டங்கள் வர்றது, வீட்டில் பெரிய பெண்களுக்கு ரொம்ப துன்பங்கள் வர்றது, எல்லாமே இதெல்லாம் தோஷம். இதெல்லாம் கலி தோஷம்தான். இதெல்லாம் எப்படி போகும்னா சப்தாகம் நவாகம் இல்லை சுந்தரகாண்ட பாராயணம் நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் வச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா, மறுநாள் சாப்பிட மாட்டிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நாள் துன்பம் போனால் போதும், மறுநாள் துன்பம் வந்தால் பரவாயில்லையா? துன்பமே வரக்கூடாது. தொடர்ந்து நம்ம பாராயணங்கள் இதுபோல் நாம சங்கீர்த்தனங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே நம்ம கொஞ்ச நேரம் படிக்கலாம், ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம், அது படிக்கிறதே பெரிய விஷயம். ஆனாலும் ஒரு முறை இருக்கு இல்லையா, சப்தாகம் நவாகம் முறையை படித்தா நல்லது, ரொம்ப நல்லது. இப்போ சாப்பாடு நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன்னா போதுமா? ஒரு கைப்பிடி சாப்பாடு சாப்பிட்டேன், அதோட நம்ம எழுந்து போயிடுவோமா? போக மாட்டோம் இல்லையா? வயிறு நிறைய சாப்பிட தானே ஆசைப்படுவோம், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். அது மாதிரி பகவான் ஒரு சப்தாகம் வச்சா பகவான் ரொம்ப திருப்தி அடைவான். நம்மளால் என்ன முடியுமோ, ரொம்ப ஆடம்பரம் வேணாம், ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுமோ பகவானுக்கு சுத்தபத்தமாக இருக்கணும். காலையில் குளிக்கணும், பழு தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது தான். நெத்தி கெட்டுக்கிட்டு பாராயணம் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். வேறு என்ன பண்ண போகிறோம்? பாராயணம் முடிஞ்சவொடனே சாப்பிட போகிறோம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு பகவானை நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். சாப்பிட்டு மறுபடியும் இதை மட்டும் நம்ம செய்தாவே போதும். ஆனால் மற்ற காரியங்கள்லாம் செய்கிறோம். ஆனால் எவ்வளோ விஷயங்கள், டாக்டருக்கெல்லாம் பணத்தை எண்ணி கொடுக்குறோம், லட்சமாக எண்ணி கொடுக்குறோம், அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம், பல சிரமங்கள் படுறோம். பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இவருடைய கைகளை எதிர்பார்க்குறோம். யாரையோ நம்ம வண்டி இருக்க வேண்டியதாக இருக்குது பிரச்சனை தீர்க்கிறதுக்கு. சில பேர் கடன் கொடுப்பாங்களா, அந்த பிரச்சனை தருமா, இந்த கவலை தருமா, இவங்களிடத்துல போயெல்லாம் நம்ம
அவங்கள சமாதானப்படுத்தி இவங்கள சமாதானப்படுத்தி ஏன்னா பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ பேர் இடத்துல பயப்படுறோம், எவ்வளோ பேர் இடத்துல நம்ம அதட்டி பேசுகிறோம், தேவையில்லாத சண்டை வாக்குவாதங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் ஒன்றுமே இவ்வளோ கஷ்டங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களோட இந்த போராடுறதோ மற்றவங்களோட போராடுறதோ இல்லை நோய்களோட போராடுறதோ இதெல்லாம் மொத்தம் எப்போ போகும்னா பாகவத பாராயணம் சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய சரியாக செய்தோம்னா சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் இவைகள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா இவைகள்லாம் கெட்டுக்கூட வராது. எவ்வளோ பிரச்சனைகள் தீரும். நான் சாண்டிங் பண்ணுறேனே, நாமா சொல்கிறேனே, நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், ஹரே ராமா சொல்கிறோம், ராமநாமம் சொல்கிறோமே, ஆனால் எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா போதாதுன்னு அர்த்தம். பண்ணுறது போதாதுன்னு அர்த்தம். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வயிறு நிறைய நல்ல பசி எடுக்குது, அந்த சமயத்தில் ஒரே ஒரு கைப்பிடி சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் எழுந்து போயிடுவீங்களா? போக மாட்டோம் இல்லையா. அது மாதிரி தான் பகவான் எதில் சந்தோஷம் பகவானுக்கு என்னென்னா இது பத்தாது. நம்ம வீட்டில் நிறைய பாகவதம் ராமாயணம் பாராயணம் பண்ணணும், தெய்வீக விஷயங்களை வீட்டை ஒரு கோயிலாக மாற்றணும். அந்த அளவுக்கு நாம் பக்தி நம்மளுக்கு சாநித்தியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக பிரச்சனைகள் வர பயப்படும். அதுதான் சொல்கிறேன், ந பிரேதோ ந பிசாச்சோ வா ராட்சசோ அசுரோ அபிவா பக்தியுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்ஷனே பிரபுர் பவேத்து. இது பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகம். ந பிரேதோ ந பிசாச்சோ வா ராட்சசோ அசுரோ அபிவா பக்தியுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்ஷனே பிரபு. மனசாலவில் கூட வராது அப்படின்னா வீட்டில் வருமா? வராது. மனசு தான் முதல் பாதிக்கும் பலவிதமான பிரச்சனைகள். மெயினாக என்னென்னா சொத்து பணம் இவைகள் மேலே உள்ள ஆசை. அதனால் என்ன நல்ல பாகவதம் படிப்பாங்க, ஆனால் பார்த்தா ஒரு 10 ரூபா விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, அவங்களோட போராடுவாங்க. ஏன்னா அவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனாலே இவங்களுக்கு அது மேலே ஆசை வருது, அந்த பணத்து மேலே. அவங்க ஏன் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அப்போது அந்த போட்டி பொறாமை நல்லா. அதுதான் சொல்கிறேன், பாகவதம் நாம் ஆசையை விட தான் சொல்லியிருக்கு. வைராக்கிய ராக ரசிகாக அப்படின்னு வருது. ஆசையை விட்டுறதில் ஆசையை வளர்த்துக்கணுமா அப்படி சொல்லப்படுகிறது பாகவத மகாத்மியத்தில். மெயினாக முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு மகான்கள்லாம் நம்ம போனோம்னா மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாகவதம் படிக்கிறவங்க ராமாயணம் படிக்கிறவங்களாம் பல சோதனை செய்வாங்க. என்னவோ அவங்களுக்கு நம்மளால் ஆக வேண்டியது இருக்கிற மாதிரி அவர்கள் நம்ம இடத்துல பழகுவாங்க, நம்மளுக்கு கெஞ்சுவாங்க, கைகூப்பி எனக்கு ஏதாவது உதவி பண்ணுப்பா, இது பண்ணுப்பா, எனக்கு நீ அது என்னென்னா அதான் பரீட்சை. மகான்கள் பரீட்சை பண்ணுறது என்னென்னா நமக்குள்ள உதவி கேட்குற மாதிரி பரீட்சை பண்ணுவோம். ஆனால் உன்னால் 10 பைசா கூட அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. அதன் மூலமாக உனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணலான்னு அவங்க நினச்சின்னு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவ? கோட்டை விட்டுருவேன். ஐயோ இவங்க பிச்சைக்காரன் மாதிரி இருக்காங்க இவங்க. ஆனால் பாகவதர்கள் ஆனால் தெரியாது, மகான்களை பார்த்தா தெரியாது, பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. ஆனால் மகான்கள்லாம் தெரியாது. அவங்களாம் என்னென்னா நம்மளால் உதவி கேட்குற மாதிரி கேட்பாங்க. அவங்க பரம பாகவதராக இருப்பாங்க. அவங்க நம்மளால் உதவி கேட்குறான்னு ஓஹோ பாவம் நம்ம உதவி பண்ணால் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே அப்படின்னு நம்ம மனசுக்கு கணக்கு போட்டுருவோம். மகான்கள் எப்படி வேணால் பரீட்சை பண்ணுவாங்க, பகவான் தான் அது மகான்கள் ரூபத்தில் பரீட்சை பண்ணுறது. நமக்குள்ள உதவி கேட்குறோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அலட்சி பத்திரம். இப்போ இவங்களாம் உதவி பண்ணணும் தேவையில்லை, நம்மளை அப்படி பண்ணாங்கல்ல, நம்ம அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, எதனா ஒன்று அவங்க முன்னாடி எதனா சொல்லியிருந்தா அதை மனசில் வச்சு இது பண்ணி அவங்க என்ன பண்ண உதவி பண்ண மாட்டாங்க. உதவி பண்ண மாட்டால் நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம், கெட்ட நேரம்னு அர்த்தம். நல்ல நேரமாக இருந்தால் கண்டிப்பாக உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரும். பிதான சஸ்யாத் மாதான சஸ்யாத் ஜனனி சத்யாத். இதில் உறவினர்கள் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது. மகான்களுக்கு பகவத் விஷயத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு எந்த பிதா அப்பாவே சொன்னாலும் சரி அம்மாவே சொன்னாலும் சரி அதை பேச்சு மீறி வந்துடலாம். குருன சஸ்யாத்து பிதான சஸ்யாத்து மாதான சஸ்யாத்துன்னு பாகவதம் சொல்லியிருக்கு. அதனால் மகான்களுக்கோ பகவான் வேற இல்லை, மகான்கள் வேற இல்லை. அந்த மகான்களுக்கு நம்ம உதவின்னு கேட்குறாங்கன்னா நம்ம வீட்டு இதில் நிற்கிறாங்க, நம்ம கையில் கேட்குறாங்கன்னா நம்ம உடனே தயங்காமல் பண்ணிடணும். அது எதனால் நம்ம எப்படி மகான்கள் அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியாது. நான் உனக்கு அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு நேராக அனுகிரகம் பண்ண மாட்டாங்க.
என்னவோ நம்மளால் அவங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கிற மாதிரி நம்மள வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தா பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் உதவி பண்ணிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அவங்கள மறுத்துட்டீங்க, அவங்க பாட்டு கம்முன்னு போய்டுவாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, சரி சைலண்ட்டாக போய்டுவாங்க. ஒரு வார்த்தை கூட உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக போய்டுவாங்க. நமக்கு தான் லாஸ், பெரிய லாஸ். அதனால் மகான்கள்லாம் உதவி கேட்குற மாதிரி நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு போய்டுவாங்க, பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு போய்டுவாங்க. அதெல்லாம் நான் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். சத்தியமான விஷயம் அதெல்லாம். எந்த ரூபத்தில் வராங்க, அப்புறம் பார்த்தா திரும்பி பார்த்தா அவங்க பெரிய பாகவதராக இருப்பாங்க. அவங்க பார்த்தா அப்பா, நம்ம சாதாரணமாக நினச்சோமே, அவங்க பெரிய பரம பாகவதராக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, ஆனால் பரம பாகவதராக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால் ஆக வேண்டியது 10 பைசா கூட கிடையாது. அவங்க பார்த்தா வேறு நிலையில் இருப்பாங்க அவங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த பாகவதர்களோட பழகி அந்த பாகவத தன்மையில் வளரணும். ஏதோ சுயநல மனத்தோடு வளர்ந்ததா, சுயநலம் பிறருக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம். ஆனால் பிறரிடத்தில் மட்டும் நாம் உதவியை பெற்றுக்கொள்வோம். எப்படி? அதில் சில பிராமணர்கள் பார்த்துருக்கேன். எவ்வளோ பிராமணர்கள் பிறருக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிராமணர்கள் அது மாதிரி பிராமணர்களோடு எனக்கு சகவாசம் இருக்குது. இன்றைக்கி கூட அமெரிக்காவில் வெங்கடேச மாமான்னு ஒருத்தர் இருக்கார். நாங்கள் கேட்கல, எங்களுக்கு அப்படி உதவி பண்ணார். எனக்கு சொல்கிறேன், அது மாதிரிலாம் கேட்காம உதவி பண்ணுற பிராமணர்கள் இருக்காங்க. சில பேர் பிராமணர்கள் அவங்க வந்து என்னென்னா பிறருக்கு உதவி பண்ண மாட்டாங்க, ஆனால் பிறரிடத்துல மட்டும் எல்லா உதவிகளும் வாங்கிப்பாங்க. அது மாதிரி இருக்காங்க. அவங்களாம் பிறருக்கு உதவி பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன உதவி கேட்டாலும் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த சுயநலத்தை விட்டுடணும். அது இருக்கிற வரைக்கும் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. நீங்கள் பெரிய பெரிய கோயிலுக்கே போங்களேன், நீங்கள் 1000 பாகவதம் புஸ்தகம் படிங்களேன், பிறருக்கு உதவி பண்ணுன்ற மனப்பான்மை வேணும். அதுவும் பாகவதர்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுன்ற மனப்பான்மை வேணும். அவர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா பகவானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு, பகவானே நீ மதிக்கலைன்னு அர்த்தம். பாகவதம் படிக்கிறாங்களா இல்லையா, ராமாயணம் படிக்கிறாங்களா இல்லையா, அவங்கள வந்து நிராகரிச்சுட்டு அவங்க நல்லா படிக்கிறவங்க, பாகவதம் படிக்கிறவங்க, பாகவதர்கள் தெரிஞ்சே அவரை நம்ம புறக்கணிக்கிறோம், மனசார புறக்கணிக்கிறோம்னு சொன்னால் அதை விட வேறு துர்பாக்கியம் வேறு என்ன வேணும் சொல்ல பார்க்கலாம். பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போயிடும். அதுதான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் சில பேர் அப்படி நடந்துக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க பாகவதர்கள்னால் ஓகே, உடனே நம்மளால் என்ன முடியுமோ அதை அவங்களோட கைங்கரியம் பண்ணணும், அவ்வளோதான். சரி, இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, வீட்டில் வந்து ஒரு தடவை நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம், வீட்டில் பாகவதம் வைக்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டோம். கொடுக்கறது வரைக்கும் என்னென்னா, அதாவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பாகவதம் வைக்கிறேன்னு சொன்னாங்க, வைக்கலை. அதேமாதிரி இன்னொருத்தில் பாகவதம் வந்து வைக்கலாமான்னு கேட்டால் லீவ், இது போல் நான் ஒருத்தர்களுக்கு கேட்டேன், இது போல் லீவ் டைமில் பாகவதம் வைக்கலான்னா வைக்கலாம் ஓகே அப்படின்னாங்க. சொன்னல செய்யணுமா வேணாமா, செய்ய மாட்டேன்னு சொன்னால் போ. அதே மாதிரி தான் இன்னொருத்தருங்க பாகவதம் வீட்டில் வைக்கிறேன் அப்படின்னா, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு இப்போது ஒருத்தர் வந்து என்னென்னா இங்கே பாகவதம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க யார்களை சொன்னாங்களோ அவங்களுக்கு இவங்களுக்கும் சில பிரச்சனை. அந்த பிரச்சனையினால் பாகவதம் படிக்கிறதுக்கு கூப்பிடல. அவரை கூப்பிடாதனால ஒன்றும் இல்லை, நஷ்டம் அவருக்கு இல்லை, அவங்களுக்கு தான் நஷ்டம். வயசு அதிகமாகுது, 41 42 ஆகுது, இன்னும் கூட கல்யாணம் ஆகலை, 10 வருஷமாக கல்யாணம் ஆகலை. அவர் அந்த பாகவதம் வச்சா கல்யாணம் நடக்கும்னு சொல்லியும் அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க. அவரை கூப்பிடல. அவங்க பாட்டுக்கு இன்னும் என்னென்னவோ பண்ணுறாங்க. வீடு இடித்தாங்க, புதுசாக கட்டுறாங்க, வீடு கட்டின பிறகு கல்யாணம் பண்ணலான்றாங்க, என்னென்னவோ மனக்கணக்கெலாம் போடுறாங்க. ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு பணம் தட்டுப்பாடு, கடன் தொல்லை வந்துன்னு இருக்குது. மேலே அவங்க போட்ட பிளானிங்கெல்லாம் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகலை. இது பிளானிங் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமானது கூட கிடைக்கல. அதான் மெயின்.
அவங்க நியாயமானது கிடைச்சிருந்தாலும் அவங்க பிளானிங் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், எப்போ வீடு கட்டி கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் அது கூட கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் பாகவத அபச்சாரம். பாகவத அபச்சாரம் அதுதான். ஒரு பாகவதன் உதாசீனப்படுத்திட்டு நீ என்ன தான் பெரிய மனக்கோட்டை கட்டினாலும் அதெல்லாம் மண்ணோட மண்ணாக இடிஞ்சு விழுந்துடும். அது மாதிரி இன்னொரு இடத்துல பாகவதம் வைக்கலாம், விளையாட்டாது பாகவதம் வைக்கலாம், சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படிக்க மாட்டேன், நான் இஷ்டமாக தான் இருப்பேன், நான் பாகவதம் விளையாட்டா? தெய்வீக விஷயம் இல்லை இது. இது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேண்டாமா? கண்டிப்பாக ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நான் சரி கூப்பிடலான்ற ஆசை அவங்களுக்குள்ளே, சரி படிக்கலாம்னு சொன்னோன்னே அவங்க மனசில் ஒரு சங்கல்பம் இருக்கும், சரி வீட்டில் படிக்கலாம், அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறமா வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்கள நிராகரிக்கலை, பகவானையும் நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவங்களுக்கு பாகவதம் படிக்கிறதுக்கு எத்தனையோ தடவை பாகவதம் படிக்கிறோம், நம்ம கூட இப்போ எத்தனையோ தடவை பாகவதம் படிக்கிறோம், எத்தனையோ சப்தாகம் பண்ணியாச்சு, எத்தனையோ சப்தாகம் கணக்கு இல்லாமல் சப்தாகம் பண்ணியாச்சு. அது எங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நம்ம பாட்டுக்கு பாகவதம் படிச்சுட்டு போய்டும். ஆனால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னா எல்லா காரியங்களும் தடைப்படும், எதுவுமே குதிராது. அது ஏன்னா நீ 1000 பரிகாரம் பண்ணுங்கள், கிரகதோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஜாதகம் பாருங்கள், என்னென்னோ பண்ணுங்கள், 1000 கோயில்களுக்கு போங்க, ஒன்று தான் சின்ன விஷயம். யாரை கூப்பிட்டு நான் பாகவதம் வைக்கிறேன்னு சொன்னீங்களோ அவர்களை கூப்பிட்டுன்னு கையில் காலில் விழுந்தாது அவங்கள பாகவதம் வைக்கணும், ராமாயணம் வைக்கணும் என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அதை ஃபஸ்ட்டு அந்த சின்ன விஷயம் அதை வச்சுட்டு 7 நாள் வச்சுட்டு போயினே எனக்கு மற்றதெல்லாம் தன்னாலே நடக்கும். ஆனால் சின்ன விஷயத்த செய்ய மாட்டாங்க, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செய்வாங்க. நிறைய செலவு பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க, மற்ற பரிகாரங்கள் மற்ற கோயில்களாக அலைவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்கிறாங்களோ யாராக என்ன சொல்கிறாங்களோ செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்கிறது? இப்போ நம்ம இந்த சின்ன விஷயத்தை ஏன் செய்ய மாட்டாங்கன்னா ஒரு அலட்சியம். அந்த பாகவதர் மேலே பாகவதர் மேலே ஏதாவது ஒரு கசப்புணர்வு இருக்கலாம். அந்த கசப்புணர்வு இருக்கிறதுனால அவங்களிடத்தில் உள்ள துவேஷத்தினால அது பாகவதத்தையே வேணாம், எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நாங்கள் இப்படி பண்ணிக்கிறோம், நான் அப்படி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு அந்த பரிகாரம் இருக்குது, இந்த பரிகாரம் நாங்கள் நாம சொல்கிறது நல்லது தான், நாம் அது பண்ணல எல்லாம் சொல்கிறோம். அது எல்லாம் நீங்கள் அகண்ட நாம பண்ண போகிறீங்க 12 மணி நேரம், அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒன்று செப்பக்கட்டு கட்டுவாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன். நீ என்ன வாக்கு கொடுத்தியோ அது செய்யாமல் மற்றதெல்லாம் சரியாக நடக்காது. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு நடக்கும், போராடி நடந்தாலும் அதில் நிம்மதி இருக்கு. இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், 10 வருஷமாக ஒருத்தருக்கு 10 இல்லை 12 13 வருஷமாக கல்யாணம் ஆகலை ஒருத்தருக்கு. அவருக்கு அந்த பொண்ணு தான் அவங்க மாமா பொண்ணு தான். ஆனால் மாமா பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் ஓகே, பையனுக்கும் ஓகே, அவங்க அம்மா சம்மதிக்கலை. பொண்ணுக்கு அம்மா சம்மதிக்க மாட்டுறாங்க. ரொம்ப நாளாக நடக்குது இந்த போராட்டம். இது ஒரே தகராறு ஆகிப்போச்சு. அப்புறமா அவங்க வீட்டில் என்னென்னா பாகவதம் படிக்க கூப்பிட்டாங்க. போய் பாகவதம் படிச்சுட்டு வந்தேன். ஒரு வருஷத்துக்குள்ளே 12 13 வருஷமாக இருக்கும், 13 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கல்யாணம் ஆகாத அந்த பையனுக்கு, அவன் பேர் செழியன், அந்த செழியன் அவன் மனைவி பேர் சம்பூர்ணம், பேரை கூட சொல்லிடுறேன். அவங்க என்னென்னா பாகவதம் வச்சாங்க. ஒரே வருஷத்தில் திருத்தணியில் கல்யாணம் 2 பேருக்கும். நல்லபடியாக நடக்குது கல்யாணம், சந்தோஷமாக எல்லாருடைய சம்மதத்தில். இது எப்படி சரியாச்சு? 13 வருஷமாக சரியாகுது ஒரு விஷயம். ஒரே அந்த பாகவதம் வச்சு ஒரு 4-5 மாதத்தில் உடனே கல்யாணம் ஏற்பாடு. அது எப்படி நடந்தது? இத்தனைக்கும் பார்த்தா அந்த பாகவதம் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் பெரிய சண்டை, அண்ணன் தம்பிக்கு ரொம்ப சண்டை. அந்த சண்டைக்கு நடுவில் நான் பாராயணம் பண்ணேன். நான் சொன்னேன், சண்டை பிறந்தால் 2 சைடு வெளியே போயிடுங்க, 2 பேர் வெளியே போய் நான் பாராயணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பயங்கரமாக. அந்த இடைஞ்சல் நடுவில் பாராயணம் பண்ணேன். அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை, பழம் வாங்கினதுக்கு பூ வாங்கினதுக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு போட்டி, நாயா வாங்கினரணும் நீயா வாங்கினரணும் கல்யாணம். ஏன்னா பெரியவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு தான் இது ஏற்பாடு, சின்னவன் கோச்சின்னு ஒரே சண்டை பிரச்சனை, எல்லாமே ஒரே அந்த ரகலை ஆயிடுச்சு. அந்த பெண் வேணான்ட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஆனால் பெரியவன் அந்த பெண்ணு தான் வேணும்னு அவன் பிடிவாதமாக இருக்கான். இது கடைசியில் என்ன ஆச்சுன்னா டெய்லி ஒரே சண்டே ஆகிப்போச்சு. அப்புறம் கடைசியில் எப்படியோ நடந்து முடிஞ்சு நல்லபடியாக
நல்லபடியாக சொல்ல முடியாது, ஒரு பிரச்சனையாக அப்படி இப்படி தான் பண்ணி முடித்தோம். ஆனால் நல்லபடியாக பாகவதம் நல்லபடியாக படித்து முடித்தோம் சந்தோஷமாக. படித்து முடித்து சாயங்காலம் உபன்யாசம் பண்ணியாச்சு, கதையும் சொல்லி முடிச்சாச்சு, ருக்மணி கல்யாணத்தை முடித்தாச்சு. ருக்மணி கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. என் பொண்ணுக்கு அடிபட்டது, ரத்த காயம் கூட வந்துடுச்சு. அவ்வளோ கலிதோஷம், அதுதான் சொல்கிறேன், அந்த வீட்டில் அவ்வளோ தோஷங்கள் இருக்கிறதுனால கடைசியில் போகும்போது அது ஒரு வில்லங்கத்தை காட்டி போயிடுச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து இன்றைக்கி 2 பிள்ளைங்க பெற்றிருக்காங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் விட்டுட்டாங்க அந்த பாகவதம் மறுபடியும் வைக்கணும், மறுபடியும் அந்த தெய்வீக விஷயமே இல்லை அவங்களுக்கு. அவள் தான் மறுபடியும் அவங்க பாட்டுக்கு மற்ற லௌகிகமான அலுவல்களில் ஈடுபட்டாங்க. அவள் தான் மொத்தம் 2 பிள்ளைகள், குழந்தை பிறந்தது, கல்யாணமாகி நல்லா இருந்தாங்க. ஓகேங்களா. இப்போது ஏதோ தெரில, எப்படி இருக்காங்கன்னு தெரில, எப்படியோ போயிட்டு இருக்குது. மொத்தம் 2 பிள்ளைங்க பிறந்தது, எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இது மாதிரி நாம் இன்னொருத்தர் அது மாதிரி வாக்கு கொடுத்தது வைக்கல. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறார், என்னென்னவோ பரிகாரம் பண்ணுறார். நான் சொன்னேன் இது மாதிரி ராமநாமா சொல்லுன்னு. இல்லை நான் வேற ஒரு நாமத்தை சொல்கிறேன், எனக்கு வேற ஒருத்தர் உபதேசம் பண்ணியிருக்காரு, அந்த மந்திரத்தை ஜெபிக்கிறேன். நான் சொன்னேன் அதெல்லாம் ஜெபிக்கலாம்ப்பா, நீ ராமநாமத்தை சொல்லி, இதை விட சிறந்த எதுவும் கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ, ராமநாமம் சொல்லி பாகவதம் நீ உங்கள் வீட்டில் வைக்கிறேன்னு சொன்னல, அது ஏன் நீ வைக்கல, முதல்ல அதை வைப்பா அப்படின்னு சொன்னால் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறான், வேறு மாதிரி பேசுகிறான். சரி ஓகே, நான் விட்டுட்டேன். அவனுக்கு தான் இப்போ 41 42 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. என்னென்னவோ பண்ணுறாங்க பரிகாரம், சின்ன விஷயம், இதை வைக்க மாட்டாங்க. எந்தெந்த கோயிலுக்கோ போகிறான், ஜாதகத்தை யாரார்களே போய் எத்தனையோ புரோக்கர் இடத்துல போய் ஜாதகம் கொடுக்குறாங்க, என்னென்னவோ பரிகாரம் பண்ணுறாங்க. எந்தெந்த கோயிலுக்கோ ஓடுறான், அதுக்குள்ளே எத்தனையோ கோயிலுக்கு மாலை போடுறான், நடப்பாதை போகிறான், திருப்பதி பாத யாத்திரை எல்லாம் பண்ணுறாங்க. சின்ன விஷயம், வாக்கு கொடுத்த மாதிரி இந்த பாகவதத்தை வைக்க மாட்டேன்றான். 10 வருஷமாக பண்ணுறான், எல்லா கோயிலுக்கும் போகிறான், சாய்பாபா கும்பிட்றான். நல்ல விஷயம், சாய்பாபாலாம் கும்பிட்றது நல்ல, மகான்களை வழிபாடு நல்லது தான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே தீர்ந்த பாடு கிடையாது. குடும்ப பிரச்சனையும் தீரல, கடன் தொல்லையும் தீரல, 40 லட்ச ரூபாய்க்கு கடன் தொல்லை தீரல, வீடும் குதிரல, எதுவும் அது சொல்கிற நியாயமாக வர வேண்டிய சொத்தில் கூட அவனுக்கு பணம் வரமாட்டேங்குது. அதில் பத்திரத்தில் ஏதோ வில்லங்கம்மா, அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கடைசியில் என்னென்ன கல்யாணமும் குதிரல, வீடு கட்டி கல்யாணம் பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பணம் இருந்தால் தானே, பணமும் எங்கேருந்து வரும்? சரி, சொத்து இருக்குது, ஒரு லேண்டு, கொஞ்சம் பெரிய சொத்து இருக்குது, பெரிய லேண்டு இருக்குது, அதில் கொஞ்சம் பாகம் விற்றுட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. அதுக்கு 1008 வில்லங்கம் இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் பிரச்சனை தீராது. பகவானால் அதான் சொல்கிறேன், தெய்வ அனுகூலம் இல்லை அப்படின்னா மனுஷ பிரயத்தனம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. நீ 1000 தேவதைகளை கும்பிடலாம், 1000 விஷயம்லாம், பாகவதத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. பாகவதத்தை அலட்சியப்படுத்தினா வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறது கஷ்டம். இல்லை பாகவதம் வேணாம், ஓகே, நீ நான் சொல்கிறேன்னா அதுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் வைக்கிறேன், பாகவதம் வீட்டில் வைக்கிறேன், பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா, அப்புறம் நான் வைக்க மாட்டேன், நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா, அப்போது அது கொடுக்கக்கூடிய பலனையும் வாங்கிக்கோ, அவ்வளோதான். இன்றைக்கும் இருக்கிறார் அவர், இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கார். யாராருக்களையோ புரோக்கர்லாம் ஜாதகம் கொடுத்துருக்காரு. எனக்கெல்லாம் நான்லாம் கல்யாணம் ஆகணும் தான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், அந்த பாகவதம் வைக்க சொல்லி வீட்டில் அடுத்த நிமிஷம் நான் உடனே சேங்ஷன் பண்ணுறேன். ருக்மணி கல்யாணம் படித்து முடிக்கிறதுக்குள்ளவே அவனுக்கு ஒரு வழி பண்ணிவிடுவேன். ருக்மணி கல்யாணம் படித்து முடிக்கிறதுக்குள்ளவே அவன் கல்யாணத்துக்கு வழி பண்ணிட்டுவான் பகவான் மிக சக்தி உள்ளவன். கிருஷ்ணனே தீராத விளையாட்டு பிள்ளை, அவனிடத்துல நம்ம விளையாடலாமா? வாக்கு கொடுத்துட்டு திருப்பதி பெருமாள் கூட எத்தனை பேர் வாக்கு கொடுத்துட்டு ஒன்றில் நான் இது போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்ய மாட்டாங்க. கடைசியில் என்னன்னா பணத்தெல்லாம் இழந்து பர்ஸ்லாம் இழந்து எங்கேயாவது போய் திண்டாடி கஷ்டப்பட்டு வருவாங்க வீட்டுக்கு. இது நிறைய பேர் நடந்திருக்கு. இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேருக்கு பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது.
இல்லை நம்ம வாக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டு அதை தவறக்கூடாது. நல்ல விஷயம் தானே பண்ண போகிறோம், நம்மளை கெட்ட விஷயம் பண்ண போகிறோம். வீட்டில் பாகவதம் வைக்க போகிறோம். பாகவதம் யார்களில் சொன்னோமோ அவங்கள வாக்கு கொடுத்தேப்பா, நீ பாகவதம் உங்களை சொன்னேன், நான் வா வைக்கிறேன். நீ பைசாலாம் அவங்களாம் மகான்கள்லாம் பைசாலாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ என்னை கூட நான் சொல்கிறேன், கூப்பிட்டாங்க, நான் பெருசாலாம் எதிர்பார்க்கல, பைசாவே கொடுக்கல, தம்படி காசு கூட கொடுக்கல. நான் சொல்கிறேன், செழியன்ற பையன், அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு 10 பைசா கூட அவன் கொடுக்கல, தட்சணையே கொடுக்கல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லபடியாக நடந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஒரு பிரார்த்தனைக்காக பாகவதம் நடத்தினோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கும். அதாவது ஒரு கடைக்கு வந்து வாடகை வரல, ரொம்ப நாளாக வாடகை வரல. என்னடா இது மோட்சத்துக்கு அந்தமாச்சே, பாகவதம் அல்ப பலன்கள்லாம் கொடுக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நல்லா புரியும். மோட்ச கிரந்தம் தான், பாகவதம்னா பாரமாம்சிய தர்மம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாரமாம்சிய தர்மம் தான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா அதுக்காக பகவான் கிருபாலு, ஒரு தாய் மாதிரி, அதெல்லாம் ஆசைப்படாது, இதெல்லாம் ஆசைப்படாது, அவெல்லாம் வந்து உன்னுடைய அத்தியாவசிய தேவை என்னான்னு பகவான் தெரியாதா? அதை பகவான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவான். ஒன்றும் இல்லை, ஒரு கடைக்கு வாடகை வரல, பாகவதம் படித்து 2வது நாள் படித்தேன். உடனே அந்த வீட்டில் பார்த்தா ஒருத்தர் அந்த கடைக்கு வாடகை வராது, அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து உடனே வந்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ அட்வான்ஸு? 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு. அது வந்து என்னென்னா டோக்கன் அட்வான்ஸ். இன்னும் பெரிய அட்வான்ஸ் வந்து அப்புறம் வந்து கொடுக்குறேன்ட்டு போனாங்க. எப்படி நடந்தது இது? பாகவதம் புஸ்தகத்தை திறந்து 2வது நாள், ரொம்ப நாளாக வாடகை வரல, போர்டுலாம் போட்டாங்க, டூலேட் போர்டு போட்டாங்க. ரொம்ப நாளாக அந்த கடைக்கு வாடகை வராமே இருந்தாங்க. அந்த கம்பெனிக்கு வாடகை வராமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் உட்காந்து பாகவதம் படித்தேன். 2 நாள் படித்தேன். அந்த வீட்டில் படித்த உடனே 2வது நாளே பார்த்தா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வராங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அப்புறம் வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை ஒன்று. அந்த பிரச்சனை வந்து என்னென்னா யார்களை போய் கேட்குறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பெண்மணி ஆனவள் என்ன சொல்கிறது, ஏது பண்ணுறது தெரியல, இந்த பிரச்சனை இது மாதிரி இருக்கே. அது ஒரு பெரிய பிரச்சனை தான், அது பெரிய பிரச்சனை இருக்குது. கடைசியில் பார்த்தா இவர்கள் யாரை தேடி போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களே தேடி வந்திருக்காங்க வீட்டுக்கு. இது பாகவதம் படிக்க ஆரம்பித்த உடனே நடந்தது. பாகவதம் படிக்க ஆரம்பித்த உடனே உதவி பண்ணுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆச்சரியமாயிடுச்சு அந்த பெண்ணுக்கு. அப்படியே தொண்டை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடம்பு வேர்த்து போச்சு. அப்படியே இது என்ன அதிசயம், நான் யாரை தேடி எங்கே போய் பிடிக்கணும், யாரை பிடிச்சா அவங்களாம் வருவாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு உதவி. அவங்க வந்து கார்ப்பரேஷன்காரங்க, அவங்க வரணும்னா அவங்க பார்த்தா தேடி அன்றைக்கி வந்து என்னென்னா உதவி பண்ணுறாங்க. சிம்பிளாக காசை வாங்கிட்டு உடனே உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தீர்ந்து போச்சு. நடந்த விஷயம் இல்லை, பாகவதம் படிக்க ஆரம்பித்த உடனே நடந்தது. அப்போ அவங்க பாகவதம் படித்தேன். இது ஒரு இது. இன்னொரு இது வந்து என்னென்னா கடைக்கு டோக்கன் அட்வான்ஸ் 5000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. இது மாதிரி எத்தனையோ. ஒரு வீட்டில் பார்த்தா இப்போ நான் கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னேன். எல்லாமே நிறைய நடக்கும். பாகவதம் படித்தா மங்களம் உண்டாகும். சிவதம் பாகவதம் படித்தா சிவதம். அப்படின்னா அவனா தாபத்திரைய உன்மூலனம், கஷ்டங்கள் எல்லாம் வேரோட கிள்ளி எறியப்படும். நான் பாகவதம் சொல்லியிருக்கேன். இப்போ கடன் தொல்லை பிரச்சனை, இப்போ கல்யாணம் ஆகிடுமான்னா கல்யாணமா உனக்கு இதை விட பெரிய தாபங்கள் கஷ்டம் இருந்தால் கூட அது வேரோடு பிடுங்கி எறியப்படும். கஷ்டங்கள்லாம் தாபத்திரைய உன்மூலனம். நான் சொல்கிற வார்த்தையை நம்பிக்கைங்க, மனசால் நம்பிக்கைங்க. இது விளையாட்டாக நினைக்காதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். தாபத்திரைய உன்மூலனம், தாபங்கள்லாம் வேரோடு பிடுங்கி எறிஞ்சிடும். தாபத்திரைய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக. அந்த கிருஷ்ணனை ஸ்துதிப்போமாக. பாகவதத்தினால நிறைய ஸ்துதிகள் பாகவதத்தில் தான் இருக்குது. அந்த கிருஷ்ண ஸ்துதிகளை படித்து நேர்ப்போமாக, பாகவத பாராயணம் பண்ணுவோமாக. அதுதான் வேறு வழியே கிடையாது. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம்னா அகண்டமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஏதோ ஒரு 2 நாமா சொன்னேன், 5 நாமா சொன்னேன், 10 நாமா சொன்னேன், நான் 16 மாலை பண்ணேன், 20 மாலை பண்ணேன், அது அகண்டமாக பண்ணணும். நாமா சொன்னால் அர்த்தமாக சொல்லணும். அகண்டமாக நாமா சொல்லணும்.
குறைஞ்சபட்சம் ஒரு 108 மாலையாவது சொல்லணும் ராமநாமா. அது மாதிரி கொஞ்சம் நேரம் அட்வான்ஸாக நிறைய நாமா சொல்லணும். நாமா சொல்லி பாகவதம் படித்து பாருங்கள். அது வேறு விதமான மனசில் ஒரு சாந்தி உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த பாகவதத்தில் சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஆர் யூ ஏபிள் டு, அது வந்து என்னென்னா நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். எதுக்கு? அந்த ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய தபசு நமக்குள்ளே இருக்கும். அது என்னென்னா அந்த சாந்தி நம்ம மனசுக்குள்ளே வரதை நீங்கள் உணரலாம். மனசில் நிம்மதி வந்துடும், சாந்தி வந்துடும். இதெல்லாம் காட்டி என்ன சாமியதி, மனசில் சாந்தியே இருக்காது. காமக்ரோத ஹதா முகு யமாதிபிர் யோகபதகி காமலோப ஹதா முகு என்ன சாம்பியதி அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார் இல்லையா. சாந்தியே இருக்காது காமக்ரோதங்களால். இந்த லோக விஷயத்தில் ஈடுபட்ட காமக்ரோதங்கள், லோபங்கள், பேராசை, பணத்தினால ஆசைகளால் பாதிக்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் முகு அடிக்கடி விக்ன சித்தாக, எப்பொழுதும் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்தா, இந்த அழியக்கூடிய விஷயங்களை கிரகிக்கிறதுனால தான் மனசு எப்பொழுதும் துன்பப்பட்டுகிட்டே இருக்குது. மனசு விக்னமாகவே இருக்குது, தடைப்பட்ட ஆசைகளோட மனசு புண்ணாக இருக்குது. அதெல்லாம் ஆற்ற வேணாமா? அதுக்கு பாகவதம் வேணும் கண்டிப்பாக. அதுதான் மனசில் சாந்தி கொடுக்கக்கூடியது. பகவானை தவிர நம்ம துன்பங்களை போகிறதுக்கு வேறு யாருக்கு சக்தி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பகவானை தவிர வேறு யாருக்கு கேரண்டியாக சொல்லுங்க வாழ. உன் துன்பம் இனிமேல் வாழ்க்கையில் உனக்கு துன்பமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், ஐ சேவ் யூ அப்படின்ட்டு தைரியமாக யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு யாருன்னா கேரண்டி கொடுத்து சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாவே ஆனாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பமே வராத நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பகவான் கேரண்டி கொடுக்குறான். நமே பக்த பிரணஷதி யோகக்ஷேமம் பகாம்யகம், நான் பார்த்துக்கிறேன். அபயம், பயமற்ற வாழ்க்கை. அபயம் சர்வபூதேப்பியோ, எந்த ஜீவராசிகளும் உனக்கு பயம் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யணும்னா அனவரதம் என் சேவையில் ஈடுபட வேண்டும். இது ஒன்று தான் பர்ஃபெக்டான பூர்ணமான ஒரு பரிகாரம். மற்றதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். இதான் பர்மனன்ட் சொல்யூஷன். இது நம்ம கண் கூட பாகவதம் படிக்கும்போது ஒவ்வொரு நாள் நம்ம தான் பார்க்குறோமே, எவ்வளோ விஷயங்கள் இருந்து நம்மளை விலகி வச்சுருக்கு. சோகமோக பய அபகா, பயம் நம்ம விட்டு விலகும், சோகங்கள் விலகும். மோகம், தேவையில்லாத ஆசைகளால், அல்பமான ஆசைகளால் பெரிய அவமானப்படுறோம் இல்லையா, அது மோகத்தினால் வர்றது. அந்த மோகங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிடும், மனசில் சாந்தி ஏற்பட்டுரும். இதுதான் பாகவத பாராயணத்தினுடைய பலன். ராமாயணமும் அப்படி தான். நம்ம பாகவதம் வீட்டில் வச்சு பாருங்கள். அது பிறகு சப்தாகம் அவர் பாராயணம் பண்ணால் அது புரியவே வேண்டாம், பகவானுக்கு புரிஞ்சால் போதும். என்ன வேணும்? கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாகும் பாகவதம் படித்தா. கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் எல்லா துன்பங்களும் நம்ம விட்டு போயிடும். மனசில் இருக்கிற கல்மஷங்கள்லாம் போயிடும். மனசு பரிசுத்தமாகிடுச்சுனாவே நிம்மதி, சாந்தி வந்துடும். மனசில் குழப்பங்கள் இருந்தால் எப்படி சாந்தி வரும்? கல்மஷம் இருந்தால். முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி, முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்குமா பாகவதம் படித்தா. சந்த கதானகமிதம், சந்த சாதுக்களுடைய வாக்கில் இந்த பாகவத கதையை கேட்கணும். யார் சாதுக்கள்? அனவரதமும் பாகவதம் யார் இப்போ தொடர்ந்து ஒருத்தர் பாகவதம் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்க நமக்கு கதை சொன்னாங்கன்னா அவங்க கையில் பாகவதம் கேட்கணும். பாகவதமே தொட்டதில்லை, பாகவதமே படிக்கிறதில்லை, திடீர்னு ஒருத்தர் கதை சொல்கிறாங்கன்னா அவங்க வாக்கில் கேட்கக்கூடாது. ஏன்னா பாகவத அனுபவமே இல்லாமல் நானும் பாகவதம் சொல்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டா. இப்போ தினமும் பாகவத பாராயணம் பண்ணுறாங்க, அதையே நித்திய நிஷ்டையாக நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க வாக்கில் பாகவதம் கேட்கணும். அவங்கள கூப்பிட்டு படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தபஸ் இருக்கும். அந்த பாகவதம் படித்து அவங்க சரளமாக படிக்கிறாங்கன்னு அதை படிக்கிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். இவங்க சரளமாக படிக்கிறாங்களா, தட்டி படிக்கிறாங்களா, இவங்க நல்லா பாகவதம் படித்தவங்க எத்தனையோ தடவை பாராயணம் பண்ணியிருக்காங்க. அந்த தபஸ் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு நம்ம பாகவதம் படித்தோம்னா நமக்கும் பக்தி வரும், அவங்களும்
மேலே மேலே நமக்குள்ளே அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவங்கள பாகவதம் படிக்க வைக்கணும். வீட்டில் கூப்பிட்டு நம்மளுக்கு படிக்க வைக்கணும். அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. நாம் ஆனால் நம்ம நல்லா பண்ணணும். அவங்களுக்கு நல்லா சன்மானம் ஏதாவது நல்லா பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் வாய் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது. பாகவதர்கள்னால் குடும்பம் இருக்காதா, வாய் இருக்காதா, பசி இருக்காதா, எதுவுமே இருக்காதா இல்லையா? ஆனால் நம்ம நல்லா பண்ணால் ஆனால் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. இவ்வளோ கூடன்னு கேட்குறவங்க பாகவதர்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம பாகவதம் வச்சோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. பணத்துக்கு ஆசைப்படாதவங்களாக இருக்கணும். பாகவதர்கள்னால் பாகவதம் படித்ததுக்கு அர்த்தம் என்ன? அந்த பணத்தை ஆசையை விட்டவங்களாக இருக்கணும். அப்படியேப்பட்ட பாகவதர்கள் அவர் நித்தியமாக அத்தியனம் பண்ணியிருக்கணும். நல்லா பாராயணம் பண்ணியிருக்கணும். பாராயணத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு நம்ம பாகவதம் வைக்கணும். வச்சோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் ஒரு க்ஷேமம் ஏற்படும். உடனே க்ஷேமம் ஏற்படும். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா? இது போல் அதிசயங்கள் நடந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு கார்பரேஷன் யாரை பிடிக்கிறது தெரியாமல் ஒரு பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்களே தேடி வந்துட்டாங்க. அந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் அவங்களே தேடி வந்து உதவி செய்தாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்சம் தான் செலவாச்சு, அவங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. என்னென்ன பாகவதம் வச்ச அடுத்த நிமிஷத்தில் அவங்களுக்கு விமோசனம் கிடைச்சிடுச்சு. இல்லைன்னா யாரை போய் பிடிக்கிறது, எங்கே பிடிக்கிறது, யாரை கூப்பிட்றது, என்ன பண்ணுவோம், நிறைய செலவாகுமோ அப்படின்லாம் குழம்பி இருந்தாங்க. பாகவதம் அன்றைக்கி ஆரம்பித்த அன்றைக்கே உடனே அந்த சொல்யூஷன் கிடச்சிது. அது மாதிரி இன்னொரு வீட்டில் பார்த்தா அது போல் அதான் அந்த இடத்துல பார்த்தா ஒரு வீட்டில் அதான் கடைக்கு வாடகை வராமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே டோக்கன் அட்வான்ஸ் 5000 ரூபாய் வந்துட்டு கொடுத்தாங்க ஒருத்தர். கடைக்கு வாடகை அப்புறம் வந்தாங்க. அது மாதிரி உடனே நடக்கும். அதெல்லாம் பாகவதம் வச்சாலே அது மங்களத்தை உண்டாகும். சிவதம் தாபத்திரையே உண்மூலம் கஷ்டங்கள்லாம் விலகும். சொன்னார் இல்லையா? இப்போ 10 வருஷம் 13 வருஷமாக கல்யாணம் ஆகாத இருந்த அவர் சொன்னார். அவர் என்னென்னா அம்மனை கும்பிட்றதுனால அவர் என்ன சொன்னார், தேவி பாகவதம் வைக்கலாம் அப்படின்னு. ரெண்டும் வேறு இல்லை. இருந்தாலும் விஷ்ணு பாகவதம் ரொம்ப வசத்திப்பா. தேவி பாகவதம்லாம் சம்பிரதாயத்தில் நம்ம எல்லாம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது தேவி பாகவதத்தில் எனக்கு பாராயணம் பண்ணி அபியாசம் இல்லைப்பா. நான் விஷ்ணு பாகவதம் தான் வச்சுருக்கேன். ஸ்ரீமத் பாகவதம் தான் எங்களுக்கு இருக்குது. இதுவே படிக்கலாம். தேவி பாகவதம் படித்த தேவியே திருப்தி அடைவாங்க. பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் வச்சாவே இதுவே திருப்தி அடைவாங்க. இது எல்லாமே எல்லா புராணங்களுடைய சாரம். இது எல்லா புராணத்தை படித்த பலன் கிடைச்சிடும் பாகவதம் படித்தா அப்படின்னு சொன்னேன். பிறகு அவர் என்ன பண்ணார், சரி வேண்டாம் பிறப்பா ஒத்துட்டார். தேவி பாகவதம் நம்ம பாராயணம் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால் நம்ம ஸ்லோகங்கள் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் என்னால் முடியாதுப்பா, எனக்கு தேவி பாகவதம் படித்ததில்லை, நீ விஷ்ணு பாகவதம் வெய் அப்படின்னு சொன்னேன். அந்த செய்யன்றவருக்கு வச்ச உடனே 2-3 மாதத்துலேயே அவங்களுக்கு மேரேஜ் கூத்துருச்சு. இது மாதிரி எல்லாமே பௌதிக பலன்கள் கொடுக்குமானா அதை கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு நடந்துச்சு. அப்புறமா நடந்துட்ட பிறகு கொடுக்குமான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? கேட்கறது கேள்விக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா? யோசித்து பார்க்கணும். கண்டிப்பாக கொடுக்கும், மேலும் கொடுக்கும். அதாவது பாரமம்சிய தர்மம்னா இதெல்லாம் விட்டுடணும். இந்த கபடங்கள்லாம் விட்டு நம்ம தூய பாகவதம் படிக்கணுன்றதுக்காக அதை வலியுறுத்துதே சொல்கிறேன். ஆனாலும் உனக்கு பௌதிக அத்தியாவசிய தேவை என்னன்ட்டு பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தாய்க்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பிள்ளைக்கு என்ன தேவைன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்போ லக்ஷ்மி நாராயணனுக்கு தெரியுமா தெரியாதா? ராதாகிருஷ்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? சீதாராமனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக முதல்ல அந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ண தான் செய்வாங்க. அதனால் அல்ப பலன்களுக்காக பாகவதம் படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம் தாராளமாக. ஏன்னா நம்மளுக்கு தேவை சில விஷயங்கள்லாம். அதனால் மெயினாக என்ன, பாகவத உச்சாரம் பண்ணக்கூடாது. பாகவதில் பகைச்சிட்டு நம்ம என்ன தான் பக்தி பண்ணாலும் அந்த பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அவர்கள் தேடி பேசிக்கொண்டு நம்ம உதாசீனப்படுத்துகிறோன்னா அப்போ நம்மளுக்கு துர்பாக்கியம்னு நினைக்க வேண்டாம். வேறு என்ன சொல்ல முடியாது, துர்பாக்கியம்தான் நம்மளுடைய துர்பாக்கியம். தேடியும் கிடைக்காத சுகாச்சாரியார் வந்திருக்காருன்னா அவர்கள் கண்டுக்க மாட்டாங்களாம் சில பேர். சுகாச்சாரியார் வரும்போதே பாகவதர் அனவர்தான் சனி படன் எப்பொழுதும் பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற சுகாச்சாரியருக்கே கோதோகணம் மாத்திரம்தான் ஒரு வீட்டில் தங்குவாராம். அதில் சில வீடுகள்லாம் அந்த வீட்டுக்கே
போய் அங்கே போய் பாகவதம் படிப்பான்னு எதிர்பார்த்து அவங்க பாகவதம் கேட்க மாட்டாங்க. கேட்கலன்னா அவர் வேறு வீட்டுக்கு போய்ட்டு வரலாம். அப்படி போனோன்னா அதான் தேடியும் காண கிடைக்காத சுகாச்சாரியரே வீட்டுக்கு வந்து கூட அவங்க துர்பாக்கியம் பற்றியா என்ன ஒரு துர்பாக்கியம், பாகவதம் கேட்காம விட்டாங்க. அதான் அவள் மகான்களுடைய தொடர்பு நம்மளுக்கு இருந்து கூட கிடைச்சி கூட நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு 1000 சகவாசங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பாகவதருடைய சகவாசம் இருக்குது பற்றியா, அதனுடைய சல்லாபம், அதனுடைய உல்லாசம் இருக்குது பற்றியா, அது தனி. அவர்கள் என்னென்னா நமக்கு வீட்டில் பாகவதம் படிக்கிறதுக்கு தேடி வருவாங்க. நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் தான் பாகவதம் வீட்டில் வைக்க முடியும். ஆமாம், ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத், கோடி ஜென்ம புண்ணிய நைவது லப்யதே. ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணிக்கணுமா, கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கையில் லபிக்கும். கையில் கிடைக்கிறதுல நெஞ்சில் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாகவதர்கள் கிடைப்பாங்க. அந்த பாகவதில் தரிசனம் பண்ணாலே நம்மளுக்கு பக்தி உண்டாகும். யத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயனா சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டாக ஸ்வர்துன்யாவும் அனுசேவையா. எந்த பகவானுடைய திருவடி கமலங்களை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார்களோ, சம்சயாக நன்றாக ஆசிரித்திருக்கிறார்களோ, யத்பாத சம்சயாக சம்சயா சூத சூத பிரசமாயனக, அப்படிப்பட்ட பிரசன்னமான ஹிருதயம் கொண்டவர்களாகிய பாகவதர்கள் அவர்கள் சத்யா புனந்தி, அவரை தர்ஷனம் மாத்திரத்தினாலே, அதான் சொல்கிறார், சுகாச்சாரியரை நினைச்சாலே அந்த வீடு பவித்திரமாயிடுமா. ஸ்மரணாத்து எந்த சுகாச்சாரம் நினைச்சாலே அந்த வீடு பவித்திரமாகும்னா அப்போ எப்படிப்பட்ட பாகவதர் அவர். அது மாதிரி பாகவதம் அனவரதம் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தபஸ் இருக்கும். அவர்களெலாம் நாம் சேவிக்கணும். அவர்களெல்லாம் போய் சேவித்து அவர்களெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணோம்னா அடிக்கடி நம்ம பாபங்கள்லாம் விலகும். நம்மளுக்குள்ளே அந்த பிரசன்னதை வந்துடும். நமக்குள்ளே இருக்க துன்பங்கள்லாம் பிரசமாயனாக அவர்கள் சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா, உடனே அவர்கள் பார்த்த மாத்திரத்தினால் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகிடும். அவங்களுடைய கடாட்சம் பட்டாலே போதும், நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி நம்மளுக்குள்ள பெருக்கத்தோடும் நல்லா தும்புறது. சத்யா புனந்தி, அவர்கள் தர்ஷன மாத்திரத்தினாலே நம்மளை பக்தர்களாக்கிடுவாங்க. உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாபம் அனுசேவையா. நீ கங்கைக்கே போயேன், கங்கைக்கே போய் கங்கை சரஸ்வதி யமுனா காவேரி கங்கை தீர்த்தக்கரைக்கே போங்களேன். அது அடிக்கடி சேவிச்சதுனால்தான் ஏதோ நம்ம பாபங்கள் தீர்ந்து கிருஷ்ண பக்தி நிலைக்கு வர முடியும். பக்தி நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தோம். பக்தி நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தோம். கங்கையே போனால் கூட ஹரிபாத சேவை, பகவானுடைய விஷ்ணு பாத தீர்த்தம் பாதத்திலிருந்தே நழுவி வந்தவளாக இருந்தால் கூட கங்கையானவள் அணுசேவையா அடிக்கடி சேவிச்சா தான் அப்போ பவித்திரமாகலாம். ஆனால் சாதுக்கள்லாம் சத்யா தர்ஷன மாத்திரத்தினாலே அவங்கள தர்சனம் பண்ண மாத்திரத்தினாலே நம்மளை பாவனம் ஆகிட்டவங்க. என்னென்ன அவங்கள என்ன இருக்குன்னா பாகவதம் இருக்குது, நெஞ்சில் பாகவதம் இருக்குது, அனவரதம் பாகவத்தில் பக்தி இருக்குது. அப்படி பிச்சுண்டு அப்படி படிக்கிறாங்களே பாகவதத்தை ஆர்வத்தோட. ஏதோ ஒரு சப்தாகம் பண்ணலாம், 2 சப்தாகம் பண்ணலாம், தொடர்ந்து சப்தாகமாக பாகவதம் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அதில் அவ்வளோ ஆர்வத்தோடு படிக்கிறாங்கன்னா அவங்கள பக்தி இல்லாமல் எப்படி படிக்க முடியும்? அவங்கள பக்தர்கள் இல்லாமல் வேறு யார் அவங்க பாகவதர் இல்லாமல் பாகவதம் படிக்கிறோம், பாகவதர்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்? சாதாரண மனுஷன் அவங்கள நினச்சா நம்ம பதித்தனா போய்டுவோம். ஆமாம், பாகவதம் படிக்கிறவங்க நம்ம சாதாரண மனுஷனாக நினச்சிட்டோம்னா நம்ம பதித்தனா போய்டும். நமக்குள்ளே பாகவதத்தில் பக்தி வராது. அதாவது பாகவதரில் மதிக்கணும், பாகவதரில் மிதிக்கக்கூடாது, பாகவதரில் அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நீ யாரை அவமதிக்கிற, மனசால் அவமதிக்கிறியா, வெளிப்புறமாக அவமதிக்கிறியா, பாகவதரில் இல்லை அவரில் உண்மையிலே அவரில் மதிப்பு கொடுக்குறியா, மரியாதை கொடுக்குறியா, அவரிடத்தில் இல்லை பழி சொல்லணும்னு ஆசைப்படுறியா, இல்லை நீ என்ன நினைக்கிறியோ, நல்லது நினைக்கிறியா, கெட்டது எல்லாம் பகவானுக்கு தெரியும். ஆனால் அந்த மகாத்மாக்களை சேவிக்க நம்ம தவறவே கூடாது. அவருடைய தொடர்பு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அவர்கள் தொடர்பு விட்டு போச்சு நமக்கு அமங்கலம் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம்.
நம்மளுடைய துர்பாக்கியம்னு அர்த்தம். அவருடைய தொடர்புலேயே இருந்தோன்னா மங்களகரமாகவே இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே புவனம் புனானாம் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே அவர்கள் அழைக்கிறார்கள். ஆமாம், ஊராக அழைகிறாங்க. பாகவத பாராயணம் பண்ணுறது, பாகவத உபன்யாசம் பண்ணுறது அப்படின்னு அழைகிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பாக. அதனால் வீட்டில் வந்து பாகவதம் வைக்கணும், ராமாயணம் வைக்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நாள் வச்சுட்டா போதும், 2 நாள் அப்படி கிடையாது. நம்மளுக்கு தொடர்ந்து அடுத்தது நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்லையா? இந்த 7 நாள் பிரச்சனை வரலப்பா பாகவதம் படிக்கிறதுனால, சரி அப்புறமா பிரச்சனை வந்தால் பரவாயில்லையா? அவை எப்பவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாம சங்கீர்த்தனங்களும், பாகவத காலட்சேபங்களும், பாகவத பாராயணங்களும், ராமாயண பாராயணங்களும், ராமாயண நவாகங்களும், பாகவத சப்தாகங்களும் நடந்துகிட்டே இருக்கணும். வீட்டில் எப்பொழுதும் ஒரு கோலாகலமாக வீட்டில் வச்சுட்டு இருக்கணும். எப்பொழுதும் மனசு சந்தோஷமாக இருக்கும், மனசு சுத்தமாக இருக்கும். தேவையில்லாத காமம், குரோதம், பெண்ணாசை, மண்ணாசை, இந்த காமம் இதெல்லாம் வரவே வராது, கிட்ட கூட இருக்காது. ஆமாம், சகல கல்மஷம் நாசனம், எல்லா கல்மஷங்களும் நம்ம விட்டு போயிடும். ஏன்னா சுத்தமான பாகவத பாராயணம் பண்ணும்போது நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பீங்க, சத்தியத்தை கடைப்பிடிப்பீங்க, சுத்தபத்தமாக இருப்பீங்க. அதே சமயத்தில் வீடு பார்த்தா மகோத்சவமாக இருக்கும், எப்பொழுதும் கொண்டாட்டமாக இருக்கும். வீடு பார்த்தா கொண்டாட்டமாக இருக்கும். எப்போ தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு மலர்களால் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி கரெக்டாக இந்த சேவையை பகவத் சேவையிலே பரிபூர்ணமாக இருக்கும். சரி, நம்ம வேலைக்கு போகிறவங்க போகலாம். மற்றவங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் என்ன பண்ணணும், உடனே சுத்தபத்தமாக போடலாம் தொடச்சி இது பண்ணி ஒரு தீபங்கள்லாம் ஏற்றி வச்சு புஷ்பங்கள்லாம் அலங்கரிச்சு நம்ம பாட்டு பாகவதம் பாராயணம் பண்ணுறவங்களே யாரும் ஒருத்தர் வர வச்சு பாராயணம் பண்ண அப்பாட்டுக்கு பாராயணங்கள் நடந்துகிட்டே இருந்தோம் வீட்டில். அது மாதிரி நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருந்தாவே எந்த தாகினிகள், யாது தானிகள் சொல்கிறாங்க இல்லையா, பூத பிரேத பிசாசுகள், இவைகள்லாம் கெட்ட கூட நெருங்காது. இவைகள்லாம் வந்து விஷ்ணுனுடைய பகவானுடைய அந்த சப்தம், சிம்ம சப்தாத் பிருகா இவை, அந்த சிம்ம சப்தத்தை கேட்டால் நரி உலைகள் அடங்கிறது போல இந்த மங்களகரமான சப்தங்கள், இந்த பாகவத சப்தங்கள், இந்த ஒலிகள் எழும்பணும். அந்த ஒலிகள் வந்து அந்த சப்தங்கள், அந்த வைப்ரேஷன், அந்த ஸ்லோகங்களுடைய சப்தங்கள் அங்கே நல்லா உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே வந்து நம்ம நல்ல வைப்ரேஷன் உண்டாகும், நல்ல ரேடியேஷன், அந்த இடத்துல நல்ல ரேடியேஷன் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஜீவராசிகள்லாம் பரிசுத்தம் அடையும். ஜகத் பவித்ரம் பிரக்ரேணித கர்க்கிச்சித்து தத் பாயசம் தீர்த்த முசந்தி மானசா நிஜமச்ச சிக்ஷை அதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஜகத்தே பவித்திரமாக்கிட்டோம் பாகவதம். எத்தோஷ சித்திரபதம் ஹரேஜோ ஜகத் பவித்ரம் பிரக்ரணித கர்க்கிச்சித்து தத் பாயசம் தீர்த்தம் வசந்தி மானசா. ஜகத் பவித்ரம், ஜகத்தே உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடியது பாகவதம் பாராயணம். அந்த சப்தங்கள் ஒழிச்சாலே போதும் அந்த வீட்டில். ஆமாம், 10 திசைகளும் ஆனந்தமாக இருக்கும். பாராயணம் பண்ண தெரியணும். பாராயணம் இல்லையா, நம்மளுக்கு பாராயணம் பண்ண வரல, பாராயணம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம பாராயணம் பண்ண வீட்டில் அர்த்தம். அது கதையாக சொல்லும்போது கதை காலட்சேபத்தில் கதை கேட்டுங்க. அதுதான் பாராயணம் பண்ணும்போது பாராயணம் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் இந்த தேவையில்லாத குழப்பம், கவலை இதெல்லாம் வந்து பாகவதம் வச்சுன்னு நீங்கள் கவலைப்படுங்க பார்க்கலாம். பாகவத பாராயணம் பண்ணியிருக்கும் போதே யாருன்னா கவலைப்பட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில் பாகவதம் நடக்குதுன்னா அவங்களுக்கு கவலைக்கு இடம் இருக்காது. இப்போ சொன்னேன் இல்லையா, சண்டை போனாங்க 2 பசங்க, அதில் பார்த்தா அந்த சண்டைலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அது ஆனால் வந்து அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்தது. தொடர்ந்து பாகவதம் படிச்சுனே இருந்தாங்கன்னா அந்த சண்டை கூட வராது, வீட்டில் சாந்தி இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை, கடன் தொல்லை, அதெல்லாம் கிட்ட கூட வராது. பகவான் வந்து எல்லாத்தையும் பார்த்து சும்மா இருப்பானா? ஒரு வீட்டில் பாகவதம் படிக்கிறேன்னா பகவான் ராதாகிருஷ்ணன் வந்து அங்கே தங்கிடுறான். என்ன பகவான் சொல்கிறான், சர்வதாத விகாய, வைகுண்டத்தை கூட விட்டுட்டு அந்த பக்தன் ஹிருதயத்தில் வந்து தங்கிறானா பகவான். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்திரவனத்தன் ஒரு ஸ்லோகம் இருக்குது, மகாத்மியத்தில் வருது. பிரவிசதி ஹிருதி ஏஷாம் பக்தி சூத்திரவனத்தை. அப்போ சகல புவனம் யார் பெரிய பணக்காரனா? பாகவதம் படிக்கிறவங்க தான். பாகவதம் படித்தா என்னென்னா பகவான் வந்து ஹிருதயத்தில் வந்துடுவானா. எப்படி வந்துடுவானா? கோடி மன்மத லாவண்யா ஹரிச்சந்தன சச்சிதா, அப்படிப்பட்ட கோடி மன்மதன அழகுடையவனாக பகவான் வந்தான். வியஸ்த பாதம் தீபங்கள் அளித்த சாரு
சதுர்புஜ இல்லை சதுர்புஜனில் 2 கைகளோடு கூடிய மதுரோ முரளிதரகா வேணுகானம் வாசிப்பவனாக வியத்தஸ்தபாதனாக ஸ்ரீபங்க 3 வளைவுகள் கொண்டவனாக சுருசுட கேசத்தோட கழுத்தில் உள்ள கௌஸ்துபரத்னம் அணிந்தவனாக அப்படிப்பட்ட கிருஷ்ணஸ்வரூபம் சியாமசுந்தரனாக பகவான் காட்சியளிப்பானான். கோடி மன்மத லாவண்யனாக இருதயத்தில் காட்சியளிப்பானான் கிருஷ்ணன். அந்த பக்தருடைய ஹிருதயத்தில் அப்படி பகவான் காட்சியளிக்கின்றார். ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நான் சொல்ல சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அப்படி பாகவதம் படித்தா அந்த வீடே மங்களகரமாகிடும். ரமா கிரீடகா லக்ஷ்மி விளையாடுவாளாம் அந்த இடத்துல. ஆமாம், புக்தி முக்தி பிரதாயினி. இந்த பாகவதத்து பேர் வந்து புக்தி முக்தி பிரதாயினி. இகலோக சௌக்கியங்களையும் கொடுப்பவளாம், பரலோக முக்தி மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பிரதாயினி, கொடுக்கக்கூடியதான் இந்த பாகவதம் தேவதை. பாகவதம் வெறும் மேனிலே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலந்து சொல்லியிருக்கு. பகவானுடைய வடிவம் இந்த பாகவதம். பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. அதே மாதிரி தான் ராமாயணம் வேற இல்லை, ராமர் வேற இல்லை. நம்ம வீட்டில் பாகவதம் இருக்குன்னா பகவானே இருக்காருன்னு அர்த்தம். பகவான் நம்ம வீட்டு எங்கேயும் போகல. பாகவதம் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட பகவான் இருக்கார். ராதாகிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார். தேனே வாங்மயி மூர்த்திகி பிரத்யக்ஷா வர்த்ததே. வாக்குமயமான ரூபத்தில் பகவான் இருக்கான் பாகவதத்தில். இதெல்லாம் நம்பணும். இதெல்லாம் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். பக்தர்கள் கண்டிப்பாக பாகவதர்கள் நம்புவாங்க, மற்றவங்க தான் நம்ப மாட்டாங்க. அதனால் எப்பொழுதும் ஒரு மங்களகரமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருந்தால் அமங்கலங்கள் எப்படி வரும்? வீட்டில் எப்படி துரிதங்கள், அதாவது துக்க தரித்திரங்கள்லாம் எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? வரவே வராது. நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக காலைல 4 மணிக்கெலாம் காலையில் 4 மணிக்கெலாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு காலை கடன் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்லா சுத்தபத்தமாக நெத்திக்கிட்டுக்கிட்டு அழகாக உட்காந்து பாகவதம் பாரு நாமா சொன்னால் யார் உங்களுக்கு என்ன தடை பண்ண போகிறாங்க சொல்லும் பார்க்கலாம். பகவான் கோவிந்த புஜகுப்தாய, பகவான் கையை மீறியா நம்மளுக்கு ஆபத்து வந்துடும், நம்மளுக்கு கஷ்டம் வரும் சொல்லும் பார்க்கலாம். அப்படியே வந்தாலும் அதில் பாதிக்கப்பட மாட்டீங்க. சேதையது அனாவிஸ்தம் சிதம் சத்துவ பிரசித்தி. சாத்விகமான அந்த பக்தியில் நிலைத்து விட்டீர்களானால் சேதை மனசில் கூட வந்து பாதிக்காது அந்த துன்பங்கள்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மனசில் தான் வைகுண்ட நிலையா, வைகுண்டமா உன் மனசில் வைகுண்டமாக ஆகி போச்சு. பகவான் தான் சதா அந்த வைகுண்டத்தை கூட தீக்கப்பட்டு சர்வதாத விகாயின் உன் ஹிருதயத்தில் பிரவேசமாயிட்டானே, உன் ஹிருதயமே வைகுண்டமாகி போச்சு. மகாலட்சுமியோடு ஆதிசேஷ சாயனத்தில் பள்ளி கொண்டு இருக்க அந்த பகவான் ஹிருதயத்தில் வந்துடுறானே. சியாமசுந்தரனா பகவான் ராதாகிருஷ்ணன் வந்துடுறானே அங்கே ஹிருதயத்தில். மதுரோ முரளிதரனாக வித்தியஸ்த பாதனாக பகவான் அழகாக புல்லாங்குழல் ஏந்தி வந்துடுறான் ஹிருதயத்தில். அந்த தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு துக்க தாரித்திர தரிசனம் எப்படி கிடைக்காது. பவதோ தர்சனம் எத்யாத் அபுணர்பவ தர்சனம். மறுபிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை வந்து நெருங்காது பகவானுடைய தர்சனம் ஹிருதயத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்போது, இல்லையா? அதனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு வாக்கு கொடுத்தோமோ அது பாகவத வைக்கிறோன்னு வீட்டில் சொல்லிவிட்டு அதை அலட்சியப்படுத்தினா அது நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பகவான் செய்ய விட மாட்டான். ஏன்னா யசோதை வந்து என்னென்னா கிருஷ்ணனுக்கு அதிருப்தம் உற்சர்ஜிய தொரிஷிதே கிருஷ்ணனை வந்து மடியில் வச்சு ஸ்தன்யபானம் பண்ண வைக்கிறா. யார்? யசோதை. குழந்தைக்கு கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்குறான். அந்த பால் குடிச்சுன்னு இருக்கும்போதே திருப்தி அடையாத அது வயிறு பசி தீராத முன்னாடியே அடுப்பில் பொங்கி விளையாடுற பாலை இறக்கிறதுக்கு ஓடிட்டா. கிருஷ்ணனுக்கு கீழே விட்டு ஓடிட்டான். கிருஷ்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு. ரொம்ப நேரமாக தயிர் கடைஞ்சா இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடச்சிட்டான் பகவான். எனக்கு பால் கொடுக்காமல் போனல, நீ அடுப்பில் பொங்கி வர பால் அவ்வளோ முக்கியமா? அப்போது எனக்கு பால் கொடுக்கறத விட நீ அடுப்பில் பொங்கி வர பால் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டான் யசோதி. உடனே என்ன பண்ணால் பானையை உடைச்சிட்டான். வெண்ணெய் திறந்து இப்போ பானை உடைச்சவொடனே என்ன ஆச்சு? அந்த வெண்ணெய்லாம் திரண்டு வந்த வெண்ணெய்லாம் கீழே செஞ்சு போச்சு, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த வெண்ணெய் தகுந்த பாதத்தோடு பகவான் கொல்லப்புறத்தில் போய் ஒரு உரியில் உட்காந்துட்டு அந்த உரலில் உட்காந்துட்டு
குரங்களுக்கு வெண்ணெய் கொடுத்து ஊன்னு அழகிற மாதிரி நடிக்கிறான். இது ஒரு சாதாரண லீலையாக தான் தோணும். இது ஒரு சாதாரண லீலையாக தான் தோணும். ஆனால் இதில் பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பாகவதம் படிக்கிறோம், நம்ம வீட்டில் வைக்கிறோம் சொல்லிவிட்டு நம்ம வைக்க மாட்டோம் அப்படின்னா அப்போ எல்லா காரியத்தையும் பகவான் கெடுப்போம். இல்லை சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, அதாவது என்னன்னா, நம்ம பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பகவானுக்கு ஒன்று செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் இது மாதிரி ஏதாவது வில்லங்கம் நடக்குது இல்லையா? அப்போ அந்த பானையை உடைச்சிடறான் இல்லையா? வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிட்டான் பார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கடைஞ்சாலே, அதுவும் வேர்வை செந்த மல்லி புஷ்பங்கள்லாம் நழுவ அப்படி கிருஷ்ணனுடைய பாடலை பாடிக்கொண்டு அவள் கடையிறாளே, இவ்வளோ நேரம் தயிர் கடையிறாளே, அவள் வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிட்டான் பார்த்தியா கிருஷ்ணன். அதான் அந்த பழமொழி வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாதுன்றது யசோதை விஷயத்துலேருந்து தான் வந்தது. அந்த யசோதை வந்து ஆச்சரியப்பட்டு அந்த கோபத்தில் தான் என்ன பண்ணா, கொம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு போகிறான். உடனே கிருஷ்ணன் பயந்துட்டான் தெரிஞ்சவொடனே கொம்பை தூக்கி போட்டு அவனை உரலில் கட்டுறான். அதான் தாமோதர லீலை. அது நம்ம கேட்டிருப்போம் பாகவதத்தில், எத்தனையோ தடவை நம்ம சொல்லியிருக்கோம் தாமோதர லீலையை. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம். பகவானுக்கு செய்தால் அது பூர்த்தி அடையும். இப்போ மற்ற தேவர்களுக்கெல்லாம் நம்ம குறை வச்சுட்டு, இப்போ மற்ற தேவர்களை கூட விட்டுட்டு மற்ற தேவதைகளை நாங்கள் வழிபட்டு இருக்கோம், நாங்கள் இந்த தேவதைகள் பட்டோம், அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நான் பகவத் பக்திக்கு எப்படி வர முடியாது? நான் பாகவதம் வீட்டில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். இப்போ மற்ற தேவதைகளுக்கு குறை வச்சுட்டு இப்போ நாங்களாம் வந்து என்னென்னா ஒரு நவகிரக ஹோமம் பண்ணுறோம். நான் நவகிரக ஹோமம் போய் தினமும் சனீஸ்வரனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றுறேன், நான் ஒரு இது பண்ணுறேன், நான் திருநள்ளாறு போகிறேன், நான் இந்த தோஷம் விளக்கத்துக்கு செவ்வாய் தோஷம் விளக்கத்துக்கு நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு நான் பாகவதம் வைக்கலாமா? தாராளமாக பாகவதம் வைக்கலாம். அப்போ அந்த சிறு தேவதைகள் கோச்சிக்காதா? அந்த கிரக தேவதைகள் கோச்சிக்காதா? அந்த நவகிரகங்கள் இருக்கே அந்த கிரக தேவதைகள்லாம், இப்போ நான் செவ்வாய் கிரகத்துக்கு நான் செவ்வாய் தேவதைக்கு ஏதாவது ஒன்று அங்காரகன் நான் ஒரு பரிகாரம் பண்ணுறேன். இதுபோல் ஒரு தேவதைகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, வேறு என்னென்ன தேவதைகளுக்கோ, சூரிய பகவானுக்கோ, வேறு ஏதாவது வேறு முருகர், விநாயகர், மற்ற தேவதைகளுக்கெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் இந்த பரிகாரம் பண்ணிக்க இந்த கோயிலுக்கெல்லாம் நான் கரெக்டாக போயின்னு இருக்கேன். மற்ற கோயில்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் விட்டு வரலாமா? பாகவதம் கேட்கலாமா? எங்கள் வீட்டில் பாகவதம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அதெல்லாம் நான் செய்யணுமே. டெய்லி நான் போயின்னு இருக்கேன் கோயிலுக்கு. சில சடங்குகள் நான் செய்துன்னு இருக்கேன், சில பரிகாரங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி நான் அதெல்லாம் விட்டு வர முடியும்? தாராளமாக விட்டு வரலாம். அது எப்படி தைரியமாக சொல்கிறீங்க விட்டு வரலான்னு? விட்டு வரலாம். பாகவத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரலாம். அந்த தேவதைகள் கோச்சிக்காது, அந்த தேவதைகள் சந்தோஷப்படும். அப்படி கோவப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். இந்திரனுக்கு யாகம் நடத்துகிறாங்க. யார்? நந்தபாபா உபநந்தர்கள், அந்த கோகுலவாசிகள் வருஷம் யாகம் நடத்துறது இந்திரனுக்கு. இந்திரன் போகி யார்? 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதி இந்திரன். யோசிச்சு பாருங்கள். மற்ற தேவதைகள் வழிபடுறது இருக்கட்டும், 33 கோடி தேவர்களுக்கு அதிபதியான இந்திரனுக்கு யாகம் நடத்த இருந்தவங்க அந்த யாகத்தை விட்டாங்க. எதனாலனா கிருஷ்ணன் சொன்னதுனால. கிருஷ்ணன் சொல்கிறான், அப்பா நம்ம இந்த மலையை நம்பி வாழறோம், இந்த பசுக்களை நம்பி வாழறோம், இந்த பசுக்களுக்கு உணவளிங்கள், இந்த கோவர்த்தனத்துக்கு பூஜை பண்ணுங்க, படையிலெலாம் அந்த கோவர்த்தனத்துக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. இதுதான் எனக்கு பிரியம், எனக்கு சம்மதம், என் பேச்சை கேட்குறது இருந்தால் நீங்கள் இதை செய்யுங்க, இந்திரனுக்கு யாகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணார் பகவான். அப்போ எது முக்கியம்? கிருஷ்ணன் வந்து நம்ம குழந்தை, இந்த குழந்தை சொல்கிறத வச்சு நம்ம இந்திரன் வந்து 33 கோடி தேவர்களுக்கு அதிபதி, நம்மளுக்கு மழையை பெய்விக்கக்கூடியவன், நமக்கு உணவு அளிக்கக்கூடிய இந்திரன். அப்படிப்பட்டவன் வந்து என்னென்னா பகைச்சிக்கூடாது. அதனால் அவனுக்கு பண்ணுற பூஜை தான் முக்கியம் நினைக்கணும் இல்லையா? நந்தபாபா கிடையாது. நந்தபாபாலாம் யாருன்னு தெரியும். யார்? கிருஷ்ணன் யாருன்னு தெரியும். ஏன்னா கர்காச்சாரியார் சொல்லியிருக்காரு, நாராயணனுக்கு சமமானவன் சொல்லியிருக்கார் கர்காச்சாரியார். அதனால் கிருஷ்ணன் வந்து சொன்ன வார்த்தையை அப்படியே அங்கீகரித்தார் நந்தபாபா. பேர் வைக்கும்போது சொல்லிட்டு போனாரோ இல்லையா கர்காச்சாரியார்? இவனை அனுசரித்து போகிறவங்களுக்கு அண்ணா அறையோ எதிரியாளால் பயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா கர்காச்சாரியார்? அதுவும் நல்லா ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. நான் விஷ்ணுவை சார்ந்த தேவர்களுக்கு எப்படி அசுரலால் பயம் ஏற்படாதோ அது மாதிரி எதிரிகளால் இந்த கிருஷ்ணனை சார்ந்தவர்களுக்கு பயம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா கர்காச்சாரியார்? அப்புறம் அப்படின்னும்போது நந்தபாபா நம்ப மாட்டாரா? நந்தபாபாவுக்கு மட்டும் தெரியும், மற்ற கோகுலவாசிகளும் தெரியாது. பின்னாடி சொல்கிறார் அப்புறமா. அது எப்படி அவன்
7 நாள் மலையை தூக்கி பிடிக்க முடியும் அப்படின்னா பின்னாடி கேள்வி கேட்கும்போது அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார், உண்மையை சொல்கிறார் நந்தபாபா. இப்போ கற்காச்சாரியா சொல்கிறார், இவர் நாராயணனுக்கு சமமானவர் என்று. அப்போ எங்களுக்கெல்லாம் வைகுண்டம் கிடைக்குமானா வைகுண்டத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் வைகுண்டத்தில் பிடிக்கல, கிருஷ்ணன் இல்லாமல் வைகுண்டமே பிடிக்கலன்னு வந்தாங்க. யார்? நான் கோகுல வாசிகள்லாம், அந்த பிருந்தாவன வாசிகள்லாம். அப்போ என்னன்னா, இந்திரனுக்கு யாகம் வந்து இந்திரனுடைய யாகத்தை பகவான் தடை பண்ணிட்டார். தடை பண்ணிவிட்டு கோவர்த்தனத்துக்கு பூஜை பண்ண சொன்னார். உடனே நந்தபாபா கிருஷ்ணன் யாருன்னு தெரியும், தன் பிள்ளையே ஆனாலும் பிள்ளைன்னு நினச்சிருந்தா கூட கிருஷ்ணன் யாருன்னு தெரியும், கற்காச்சாரியா சொல்லியிருக்கார். அதனால் என்ன பண்ணுறார், கிருஷ்ணன் சொல்கிற பேச்சு கேட்டு இந்திரனுடைய யாகத்தை நிறுத்தி அந்த இந்திரனுக்கு போட வேண்டிய படைகள் எல்லாத்தையும் கோவர்த்தன பூஜைக்கு பண்ணிட்டார். அப்போ பசுக்களுக்கெல்லாம் நிறைய உணவுகள் அளித்து அந்த பசுக்களுடைய வயிறு திருப்தி பண்ணி, பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய தான தர்மங்கள், பிராமணர்கள், பசுக்கள், இந்த கோவர்த்தன பூஜை, இந்த 3மே நல்லா செழிப்பாக செய்கிறார். யார்? நந்தபாபா. நல்ல எல்லாருக்கும் நல்ல வஸ்திரங்கள், ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணுறாரு. அந்தளவுக்கு செழிப்பாக இருக்கார் நந்தபாபா. அந்த கோகுலத்துக்கு தலைவர், அந்த பிருந்தாவனத்துக்கு தலைவர் அவர் தான் நந்தபாபா. அவருடைய பிள்ளை தான் கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணன் சொல்கிற பேச்சு கேட்டதுனால பிராமணர்களும் சந்தோஷம் அடைஞ்சாங்க, பசுக்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அவைகள்லாம் கொண்டாடி சந்தோஷம் அடைஞ்சது. அவருக்கு கோவர்த்தன மலையில் அது சாலக்கிராம மலையாம், அது சாலக்கிராம மலையாம். அது எது? அந்த கோவர்த்தனம். அது பகவானுடைய ஸ்வரூபம். அது அப்போ பகவானே அந்த கோவர்த்தன ரூபத்திலிருந்து அந்த படையல்களை எல்லாம் பகவான் ஏற்றுக்கிறான். இவர் கொடைய முறுக்கு அடை அதிரசம் பாயசம் எல்லா உணவு வகைகள் எல்லாத்தையும் பகவான் அப்படியே கபலீகரம் பண்ணுறான். மற்ற சாப்பாடே எடுத்துக்கிறான் பகவான் கோவர்த்தன ரூபத்திலேருந்து. யார்? கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை கிருஷ்ணன் பார்த்தியா, அந்த கோவர்த்தனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தியா, நீவனே தான் அந்த கோவர்த்தன ரூபத்தில் இருக்கான். அப்போ எல்லோரும் விழுந்து வணங்குங்க அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்கிறான். எல்லோரும் விழுந்து அந்த கோவர்த்தன மலையே வணங்குறாங்க. அதனால தான் இப்போது நம்ம கோவர்த்தன பூஜை பண்ணுறதுக்கு காரணம். பிருந்தாவனத்தில் அந்த கிருஷ்ணன் வேறு இல்லை, கோவர்த்தனம் வேறு இல்லை. அப்போ என்னென்னா, தேவரில் பகைச்சிக்கலாமான்னு கேட்டால் தேவரில் பகைச்சிக்கிறது இல்லை. அந்த தேவர்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு பூஜை பண்ணுறது, பகவான் பேச்சை கேட்குறது தான் ரொம்ப விசேஷம். பகவானுக்கு பூஜை கூட பண்ணல, பகவான் சொன்ன பேச்சு கேட்டார் நந்தபாபா. அதனால் என்ன பண்ண, இந்திரனுக்கு கோவம் உண்டாயிடுச்சு. கோவம் உண்டாகி என்ன பண்ணால் புயல் காற்று பேச ஆரம்பித்தான். அம்மா சாம்பர்த்தகம் சொல்லக்கூடிய அந்த பிரளய காலத்து மேகத்தை உண்டாக்கி கல்தூண் மாதிரி மழை பெஞ்சானோம். அப்போ பகவான் கோவர்த்தனத்தை உத்தாரணம் பண்ணி, ஸ்கூல் போகிற பையன் வந்து இந்த மழையில் இந்த கோடைக்காலன்னு இருக்கும், காளானுங்க, அந்த காளானை தூக்கி ஈஸியாக பிடிப்பான் இல்லையா, அது மாதிரி சுலபமாக அந்த கோவர்த்தன மலைக்கு சுண்டு வரலை தூக்கி பிடிச்சிட்டாரு பகவான் கிருஷ்ணன். எல்லா பசுக்களையும் மாடுகளையும் கிழவர்கள் முதல் குழந்தை வரை எல்லாரையும், பெண்கள் எல்லாரையும் ரட்சித்தான் பகவான். 7 நாள் வயிற்று அடி மாறாமல் அப்படின்னு நின்று அது ஒரு கையில் புல்லாங்குழல் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பசுக்களை சொரிஞ்சு கொடுத்துட்டு இப்படிலாம் 7 நாள் அவங்களுக்கு பசிதாகத்தை மறக்க வச்சு, தூக்கத்தை மறக்க வச்சு, அப்படி பிரம்மாண்டத்தில் தலைக்க வச்சு, அதுக்கு பிறகு இந்திரனே நொந்து போகிற அளவுக்கு 7 நாளாக மழை பெய்கிறான். அவன் தோண்டு போயிட்டான். ஏன்னா பாதிக்கப்படலை. மலைக்கு அடியில் இருக்க எப்படி பாதிக்கப்படலை. கோவர்த்தன மலைக்கு காப்பாற்றுச்சு. கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ணதுனால கோவர்த்தன மலைக்கு காப்பாற்றுச்சு. அப்படிப்பட்ட கோவிந்த லீலை, கோவர்த்தன லீலை, கோவர்த்தன உத்தாரணம் கிருஷ்ணன் பண்ணான் இல்லையா. அப்போ தேவரில் பகைச்சிக்கலாமான்னு கேட்டால் தேவர்களை விட்டுட்டு கிருஷ்ண பக்தி தாராளமாக பண்ணலாம். அப்போ நந்தபாபா என்ன பண்ணார், இந்திரனுக்கு யாகம் பண்ணாதனால இந்திரன் கோவப்பட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா, கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டார். பாதிப்பு ஏற்பட்டதா? பாதிப்பு யாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு சளி ஜரம் கூட பிடிக்கலையாம். ஒரு குழந்தைக்கு சின்ன ஒரு அச்சின் கொடுத்த முடியும். அந்தளவுக்கு எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தாங்களாம், சந்தோஷமாக இருந்தாங்களாம் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால. மறுபடியும் அவங்கவுங்க ஜாலியாக இருக்காங்க. அப்போ தான் இந்திரன் தான் பண்ணது தவறுன்னு உணர்ந்து கிருஷ்ணங்களை வந்து மன்னிப்பு கேட்குறான். அப்போ கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணுறான் கிருஷ்ணனுக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, எத்தனை தேவதைகள் ஒன்றா வழிபடுங்க, ஆனால் கிருஷ்ணனை வழிபட்டுட்டா வேருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தன்னாலேயே எல்லா கலைகளுக்கும் இலைகளுக்கும் தன்னாலே போய் சேரும். அது மாதிரி வயிற்றுக்கு சாப்பாடு போட்டால் எல்லா இந்திரியங்களும் திருப்தி அடைகிற மாதிரி கிருஷ்ணனுக்கு நம்ம வழிபடும் போது எல்லா தேவதைகளும் பூர்த்தி அடைகிறார்கள். அப்படி இருந்தால் கோபம் வந்தால் அந்த கோபத்தை விட்டு கிருஷ்ணங்களை வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் மாறும். கிருஷ்ணனை மட்டும் உறுதியாக படுத்தி கொண்டு பாகவதம் மட்டும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருந்தாவே போதும். மனசில் குழப்பங்கள் இருக்காது. நிறைய நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள், குழப்பங்கள், வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் வந்து
மண்டையை கொடா. எது வரைக்கும்னா நீங்கள் ஒரு தடவை பாகவதம் படிக்கும்போது, 2வது தடவை பாகவதம் படிக்கும்போது, 3வது தடவை படிக்கும்போது, 4வது படிக்கும்போது, 5வது தடவை படிக்கும்போது, 6வது தடவை படிக்கும்போது, 7வது தடவை படிக்கும்போது, 8வது தடவை படிக்கும்போது, 9வது தடவை படிக்கும்போது, 10வது படிக்கும்போதுலாம் வேறு லெவலில் இருப்பீங்க. சப்தாகமாக வீட்டில் வைக்க ஆரம்பித்து பாருங்கள். பாகவதமே நித்தியம் பாகவத சேவையா, சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா. பண்ணதுனால சொல்கிறேன், அனுபவம் ஏற்பட்டதுனால சொல்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ ரிலாக்ஸாக நான் பேச முடியாது. அதனால் வாக்கு நம்ம கொடுத்தோம். நல்ல விஷயம் தானே பாகவதம் வைக்கிறது. வீட்டில் பாகவதம் வச்சா தடைப்பட்ட கல்யாணங்கள்லாம் நடக்கும். சத்தியமாக பாகவதம் வீட்டில் வச்சா தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும், கடன் தொல்லை தீரும், பிரச்சனைகள் ஒழியும். அற்பமான விஷயங்கள்லேருந்து பெரிய மோட்சம் வரைக்கும் எம் தர்ம காமார்த்த விமுக்தி காமா. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு 4 வித புருஷார்த்தங்களையும் அள்ளி கொடுத்துருமாம் பாகவதம். ஹரிசாத சேவை ஒன்று மட்டும் பாடுபடித்தேன். என்ன பெருசாக நான் பாடுபடித்தேன்? ஒன்றும் இல்லை, பாகவத பாராயணம் தான். இதை விட பெரிய சேவை உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாம சங்கீர்த்தனம் படிக்க வராதவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அப்படி நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களை கூப்பிட்டு வந்து பாகவதம் வைக்கலாம். பெரும் பாக்கியம் அது. அப்போ நம்ம வீட்டில் பாகவதம் வைக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் பாகவதம் வைக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் கேஹே ஜனே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மனசுலேயும் பாகவதம் நிறைஞ்சிருக்கணும். பாகவதம் மாத்திரம்தான் நிறைஞ்சிருக்கணும். அப்போ உலக விஷயம் கதையேக மாத்திரேன தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், வாழ்க்கை நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பாகவதம் மட்டும் ஒருத்தன் பற்றி கொண்டாடினாலும் அவன் வாழ்க்கை, அவன் ஜீவனுக்கு தேவையான எல்லாமே தேடி வந்து கிடச்சிடும். ஆமாம், கோபிகள் சொல்கிறாங்க, அதான் கதையேக பானக, கதை மாத்திரம் பானம் பண்ணால் போதும். பாகவதம் கதா மாத்திரைக்கு ஜீவனக, கதை மாத்திரம் ஏக ஜீவனக. இது ஒன்று மட்டும் போதும் ஜீவிக்கிறதுக்கு. ஜீவனங்கள்லாம் தன்னாலே நடந்துடும். இல்லைப்பா எனக்கு சம்ஸ்கிருதம் படிக்க வரல, படிக்கிறவங்களையாவது கூப்பிட்டு வந்து நம்ம படிக்க வைக்கலாம் இல்லையா வீட்டில்? இல்லை பாராயணங்களாவது நம்ம கேட்கலாம் இல்லையா? படிக்கிறதுக்காவது போய் நம்ம காது கொடுத்து கேட்கலாம் இல்லையா? என்ன தான் சொல்லிக்கிட்டு பார்க்கலாமே. இப்போ தான் எல்லாமே என்ன சம்ஸ்கிருதத்துலேயே இருக்குது, தமிழில் வந்துச்சு, தெலுங்கில் வந்துச்சு, மலையாளத்தில் வந்துச்சு, எல்லாத்துலேயுமே எல்லாமே வந்து விட்டது அல்லவா? இப்போ பாகவதம் தமிழ்லேயும் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில். அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாமே. மலையாளத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஃபாலோ பண்ணலாமே, அப்படியே ஃபாலோ பண்ணலாமே. கன்னடாவில் எல்லாத்துலேயும் வந்து விட்டது பாகவதம் மூலப்பாராயணம். அழகாக பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். நமக்கு பிரச்சனை தீர வேணாமா? குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? சந்தோஷம் நிகழ வேண்டாமா? மங்களங்கள் ஏற்பட வேண்டாமா? சிவதம் மங்களங்கள் ஏற்பட வேணாம்? கஷ்டங்கள்லாம் தாபத்திலேயே உன்மூலனம், கஷ்டங்கள்லாம் விலக வேணாமா? அப்படி விலக வேணான்னா படிக்க வேண்டாம். விலகணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுபோல் பாகவதம் வீட்டில் பாராயணம் நம்மளால் பண்ண முடியலன்னா பாராயணம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு வந்தாவது அவங்களுக்கு. ஆனால் நல்லா நான் சொல்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க. பணத்தை இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள கூப்பிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம தாராளமாக கொடுக்கணும் அவர்கள் சன்மானம். ஆனால் அவங்க அப்படி கேட்காம, அது முக்கியம் இல்லை. சொல்கிறதுக்கு பாகவதம் சொல்கிறதுக்கு வாய் இருக்கணும், கேட்குறவங்களுக்கு காது இருக்கணும். இப்படி தான் இவர் ட்ரிப்ளிகன் பெரியவா, அதாவது ஆங்கிலேய பெரியவான்னு சொல்லுவாங்க, அந்த மகாத்மா தான் சொல்லுவார். என்ன வேணும் பாகவதத்துக்கு, எவ்வளோ சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவாராம், கேட்குறவங்களுக்கு காது வேணும்பா, சொல்கிறவங்களுக்கு பாராயணம் பண்ணுறவங்களுக்கு வாய் வேணும். அது 2 மட்டும் இருந்தால் போதும் அப்படின்வார். அதான் எல்லாருக்கையும் இருக்குது. எல்லாருக்கையும் காது இருக்குது, வாய் இருக்குது, அவள் தான். வேறு என்ன வேணும்? வா, அவள் தான் பாராயணம் பண்ணலாம், வா, அவ்வளோதான். அப்படி யார் எதையும் எதிர்பார்க்காம வராங்களோ அவர்களை கூப்பிட்டு வந்து பாகவதம் பாராயணம் பண்ண வைங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காதவங்கள பாகவதம் கூப்பிட்டு வந்து பாகவதம் பாராயணம் பண்ண வைங்க. நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் அவங்க வாங்கி போயிடுவாங்க, அதிகமாக கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கி போவாங்க. அவ்வளோதான். ஏன் இவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கம்முன்னு வாங்கி போவாங்க. அவர்கள் தான் பற்றற்ற பாகவதர்கள். அந்த பாகவதர்களை கூப்பிட்டு வந்து பாகவத பாராயணம் வச்சோம்னா அது பிறகு நீ என்ன கேட்குறியோ பகவான்
சந்தோஷமாக ருக்மணி கல்யாணம் படிக்கும்போதே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். அது நாங்களாம் அனுபவித்து பார்த்துருக்கோம். அதை படிக்கும்போதே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த ருக்மணி கல்யாணம் பண்ணும்போதே கிருஷ்ண கல்யாண கோலத்தில் சந்தோஷமாக என்ன கேட்டாலும் கொடுப்பான். வரவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பான். பகவானுக்கு கொஞ்சமாக கொடுக்க தெரியாது. குசேலருக்கு பார்த்தா அப்படி அள்ளி கொடுத்துட்டான். ஒரு பழ வியாபாரியாகி ஒரு கிழவி பாட்டி, அவளுக்கு பார்த்தா கூட நிறைய ரத்தனங்களை கொடுத்துட்டான். அது மாதிரி கொடுத்தா ஒன்றும் இல்லை, ஒரு காண்டவனம், என்னது முள்ளுக்காடு, அந்த முள்ளுக்காடு காண்டவனத்தை கொடுத்தான். யார்? திருதராஷ்டிரன். கண்ணு தெரியாமல் எப்படி கொடுத்தான், கண்ணு தெரிஞ்சால் எப்படி கொடுப்பானு தெரில. தன் தம்பி பிள்ளைங்க தன் தம்பி பிள்ளைகள்லாம் வந்து கஷ்டப்படணுன்றதுக்காக ஒரு காட்டை கொடுத்தான், முள்ளுக்காட்டை கொடுத்தான். பாகம் பிரித்து பகவான் ஒரு சுழட்டி பார்த்துட்டு பகவானுடைய கடாட்சத்தினால கடாட்ச வீக்ஷிதைகி ஆள் தான் எல்லாம் செழிப்பாகி போச்சு, இந்திரபிரஸ்தமாக மாறி போச்சு. அதுதான் இன்றைக்கி, அதுதான் பகவான் விதை போட்டது, அதுதான் இந்திரபிரஸ்தம் தான் இந்த நியூ டெல்லி. எத்தனையோ ஆட்சிகள் மாறி போச்சு, எவ்வளோ முஸ்லீம் ஆட்சி போச்சு, வெளிநாட்டவர்கள் வெள்ளைக்காரெல்லாம் வந்து ஆண்டாங்க, எவ்வளோ மிலேச்சர்கள்லாம் ஆண்டாங்க, எத்தனையோ பேர் ஆட்சி மாறிச்சு. ஆனால் தலைநகரம் மாறலை. 5000 வருஷத்துக்கு பகவான் முன்னாடி போட்ட அந்த விதை தலைநகரம் இந்தியா முழுவதும், பாரத தேசத்துக்கு முழுவதும் தலைநகரம் எதிரான நியூ டெல்லி. அந்த நியூ டெல்லி விதை போட்டது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. ஆமாம், எத்த யோகேஸ்வர கிருஷ்ணன் எத்த பார்த்த தனுத்தரகா தத்திர ஸ்ரீர், அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பொழியும். ஸ்ரீர் விஜயோ பூதித்வா நீதிர் மதிமம்ம, அந்த இடத்துல தர்மம் இருக்கும், அந்த இடத்துல தர்மம் செழிக்கும். அந்த இடத்துல பாகவத தர்மம், அங்கே நியாயம் நீதி, அங்கே தர்மங்கள் செழிக்கும். தர்ம தேவதி அங்கே வந்து தங்கிடுவா. எல்லா தேவதைகளும் அங்கே சாத்விக குணம் தாண்டவம் ஆடும். ரஜகுணத்துக்கு தமோ குணத்துக்கு இடமே கிடையாது. ராட்சசாசுரனுடைய உபாதைகள் நெருங்காது. எப்பொழுதும் ஒரு சாநித்தியம் மிளிரும். அந்த வீட்டிலே பார்த்தா பாகவத பாராயணம் பண்ணுற வீட்டிலே ஒரு சாநித்தியம் மிளிரும். அங்கே மனசில் எல்லார் மனசிலும் ஒரு சாந்தி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தடபடால்னு பிரச்சனை பண்ணுறது, நீ பெரியாளா நான் பெரியாளா போட்டி போகிறாங்க, இதெல்லாம் அங்கே இருக்காது. அது தன்னாலே மாற்றம் ஏற்படும். ஹராப பக்தசிய குத மகத்குணம், அந்த ஹரிபக்தர்களுக்கு தன்னாலே இந்த குணங்கள் தேவர்களோடு வந்து தங்கிறாங்களா அந்த ஹிருதயத்தில். அவருக்கு அவங்களுக்கு இந்த தீய குணங்கள் வராது. எல்லாமே சாத்விகமான குணங்களோடு பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. எல்லா மரியாதைகளும் வரும். அந்த தன்மை, ஒரு தாழ்ந்து போகிற தன்மை எல்லாமே வந்துடும். விட்டு குத்து போவோம், பேச்செல்லாம் தன்மையாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சாந்தி ஏற்படும். எல்லாருடைய மனசையும் மாற்றம் ஏற்பட்டுரும். மலையாகிய பகவானே வந்து மாற்றாமல் நம்மளாலே கூட நம்மளால் மாற்றிக்க முடியாது. மலையாக அப்படி மலை மாதிரி வந்து பகவான் வந்து நம்ம மனசை மாற்றிடுவானோ. இதுதான் பாகவதம் காட்டுற ஒரு மகிமை. எல்லாம் அதான் துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயாத்தமிகி தர்மம் அயம் வீதித அப்படின்னு நம்ம நேற்றே சொன்னோம். துக்கம், தரித்திரம், துர்பாக்கிய நிலை, பாவங்கள் எல்லாமே எரிச்ச சாம பாகவதம். காமக்ரோத ஜெயித்து கூட வேறொரு உபாயத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாகவதம் பாராயணம் பண்ணாவே எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன இவ்வளோ பலன்கள் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பலன்கள் அத்தனையும் நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொல்கிறத விட இப்போ நான் இவ்வளோ பலன்கள் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. இவ்வளோ பலன்கள் இல்லை, இது கொஞ்சம். நீங்கள் படிக்கும்போது அனுபவிக்கும்போது இதை விட 10 மடங்கு அனுபவிப்பீங்க, இதை விட அதிகமாக. அதில் அவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது 6 அத்தியாயத்தில். அதனால் கொஞ்சமாக சொல்லியிருக்கு பலன்கள். ஆனால் வந்து இதெல்லாம் கம்மி நான் சொல்கிறது. இதை விட வேறு மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஏற்படும். பலவிதமான அதிசயங்கள் நடக்கும். இது ஆசை காட்டுறதுக்காக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது. பாகவத பாராயணம் பண்ணும்போது என்னென்ன மாற்றம் ஏற்படும்னு உங்களுக்கே தெரியும். யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்தாங்களோ அவங்களாம் பார்த்தா இதெல்லாம் பாகவதத்தில் எங்கே சொல்லியிருக்கு, மகாத்மியத்தில் இதெல்லாம் சொல்ல. ஆனால் இதெல்லாம் நடக்கும். அந்த தொல்லை கொடுத்துருந்தவங்களாம் நம்ம கிட்டவே வரமாட்டாங்க. நம்ம யாரெல்லாம் தேடி போனோமோ அவரெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. இதுதான் பாகவத காட்டுற வழிமுறை. இதெல்லாம் வந்து இதுபோல் பாகவதத்தில் சொல்கிற மகிமைகள் கொஞ்சம் தான் நான் சொல்ல போதுனால, பாகவதத்தில் சொல்லக்கூடிய மகிமைகள் அதிகம் நினச்சின்னு இருக்கோம். எவ்வளோ மகிமைகள் இருக்கா பாகவதத்துக்குன்னு. இதெல்லாம் கொஞ்சம். இதை விட நீங்கள் நினைக்காது, இதில் சொல்லாததெல்லாம் நடக்கும். சொல்லாத நன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் பாகவதத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்காங்க, மொத்தமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கணக்கெடுக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன நடக்கிற அதிசயங்கள், சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்த பற்றியா இந்த பாகவதம் படித்த பிறகு சின்ன மாற்றங்கள் நிறைய ஏற்படும். அந்த நுணுக்கங்களை நம்ம கணக்கெடுக்க முடியாது. அவ்வளோ மாற்றங்கள், அதெல்லாம் நிறைய மறந்துட்டு இருப்போம்.
இந்த பாகவதம் படித்ததுனால பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அதுவும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் கணக்கெடுத்து நீங்கள் எழுத முடியாது புஸ்தகமாக. ஏதோ மொத்தத்தில் சிவதம் மங்களம் ஏற்படும். நன்மைகள் தாபத்திரையும் 3 விதமான தாபங்களும் உங்களை விட்டு பிடுங்கி பெரியப்படும். பிறர் மனுஷனால் வரக்கூடிய தாபம், மனசினால் வரக்கூடிய தாபம், பிறர் மனுஷால் வரக்கூடிய தாபம், உடலால் வரக்கூடிய நோய்கள், மனசினால் வரக்கூடிய கவலைகள், மற்ற ஜீவராசிகள் பாம்பு தேல் முதலியவைகளால் கிடைக்கக்கூடியது, இல்லாட்டி பூகம்பம், இல்லாட்டி நெருப்புனாலேயோ வாயுனாலேயோ இல்லாட்டி மண்ணுனாலேயோ ஏதாவது ஒரு பாதிப்புகள், ஆகாசத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள், பஞ்சபூதங்களால் வரக்கூடிய தாக்குதல்கள், இவைகளால் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்ட்டு 3 வித தாபம்னு சுருக்கமாக சொல்லியாச்சு. ஆனால் இதில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் நுணுக்கமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டு இருப்போம், அவைகளால் பாதிக்கப்படாமல் இருந்திருப்போம். அது காரணம்னா பாகவத பாராயணம். அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால் தான் மொத்தமாக தாபத்திரைய உண்மூலன்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். பாகவத மகாத்மியத்தில் அப்படி தான் தாபத்திரைய விநாசாயம் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பாகவத மகாத்மியத்தில் இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கு. சிம்ம சப்தாத்தில் இருக்கா இதெல்லாம் மொத்தமாக சொல்லியிருக்கே தவிர பாகவதத்தில் ஒன்று ஒன்றா சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கையில். குடும்பத்தில் பார்த்தா அந்த சூழ்நிலைகள்லேருந்துலாம் நீங்கள் விடுபடுறதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய கட்டுகள் வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக ஸ்ரீயந்தே சாசிய கர்மானி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரி. ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பிச்சோடனே இந்த ஹிருதய முடிச்சுகள்லாம், நம்ம மனசில் உள்ள கவலைகள்லாம் வெட்டி எறியப்படும். பலவிதமான சந்தேகங்கள், நாளைக்கு என்ன என் வாழ்க்கை, அந்த பயம்லாம் இருக்க இடம் தெரியாமல் சோகமோக பயாபகம் அதெல்லாம் போயிடும். அது மொத்தமாக நம்ம சொல்லியிருக்க பயம் சோகமாக இதெல்லாம் பாதிக்கப்படாது மொத்தமாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன இன்சிடெண்ட்டு, நிறைய நுணுக்கங்கள், அவைகளுக்குள்ள மாற்றம் ஏற்படும் போது நீங்கள் உணர்வீங்க பாகவதனுடைய பெருமையை. பாகவதம் படிக்கிறதுனால இவ்வளோ மகிமைகள் உண்டாகுதா, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுதா, நம்ம வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இந்த பாகவதம் தீர்க்குதா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அதான் ஆச்சரியம் வேதத்து கதிதம் அப்படின்னு சொல்கிறாரு சவுனகாதி மகரிஷிகள். ஆச்சரியமாக இருக்கே இந்த பாகவத்துக்கு இவ்வளோ பெருமையாக இருக்கேன்னா, ஏன்னா பகவானே இதுக்குள்ளே பிரவேசமானதால் பகவான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்குறான். இந்த பாகவதம் என்ற கடலுக்குள்ளே தன்னுடைய தேஜஸை மறைச்சிட்டான் பகவான். அப்போ எப்போ அந்த தேஜஸ் வெளியே எடுக்க முடியும்னா, நீ பாகவதம் பிரத்யக்ஷ வாங்மயம் வர்த்தி, நீ பாகவதம் சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாவநாசினி. நிலமும் அதை சேவிக்கணுமா, அதை பாராயணம் பண்ணணுமா, அதை சிரவணம் பண்ணணுமா, கேட்கணுமா, அது தர்ஷனம் பண்ணணுமா, பாகவதத்தை அந்த எழுத்துக்களை தர்ஷனம் பண்ணணும். அதெல்லாம் பகவான் வேறல, அந்த அக்ஷரம் வேறல, அக்ஷர ரூபமாக பகவானே இருக்கானா. அதெல்லாம் நீ பாராயணம் பண்ணுவோம். தினே வாங்மயம் மூர்த்தியை பிரத்யக்ஷ வர்த்தது, அந்த வாக்குமயமாக படிக்க அதுலேருந்து எழுந்து வந்துடுவானா. பிரத்யக்ஷமாக வர்த்ததே ஹரேஹே சங்கச்சக்கர கதாதாரியாக நீல கிருஷ்ணன் நினச்சாக வியத்தியஸ்த பாதனாக வேணுதாரியாக பகவான் காட்சியளிப்பான். கோதண்டபாணியாக ராமர் காட்சியளிப்பார். நம்ம படிக்கணும். இதுவே தான் ராமாயணத்துக்கும். ராமாயணம் படித்தோம்னா கோதண்டபாணியாக பகவான் சீதாராமனை காட்சியளிப்பார். அப்போ நமக்குடைய சூழ்நிலைகள் ஒன்றுத்துக்கும் நீ எதான் சொல்ல, பாகவத்தில் சொன்னது கம்மி மாற்றங்கள். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது பார்த்தா அது வேறு லெவலில் இருக்கும். நிறைய மாற்றங்கள் உண்டாகும் போது அப்போ நீங்களே உணர்வீங்க, ஆமாம் பாகவதத்தில் சொன்னதே கம்மி தான் மகிமைகள், அதோட நிறைய மகிமைகள் உண்டாகுது பாகவதம் படிக்கும்போது அப்படின்ட்டு மகான்கள் அனுபவித்து சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன். இதெல்லாம் பிரத்யட்சமாக நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, அதான் சரி. அதனால் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, யாரையும் நம்ம நிந்திக்க வேண்டாம், யாரையும் இது பண்ண வேண்டாம். நாம் நம்ம தர்மத்தில் நாம் செவ்வனே இருந்தோம்னாவே பகவான் நம்மளை ரட்சிப்பான். நம்ம தர்மம் என்ன, அனைவரும் பகவானை சரணாகதி அடைஞ்சிருக்கு தான் நம்ம தர்மம். வேறு என்ன சாமர்த்தியத்தில் நீ செய்திட முடியும் இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில்? எதுக்கும் நம்மளால் செய்ய முடியாத நிலையில் தான் நம்ம தள்ளப்பட்டோம். ஒவ்வொன்றுத்துலேயும் போராடி தோல்வி, ஒன்றுத்துலும் போராடி தோல்வி. எதில் போனாலும் முட்டின்னு மோதின்னு வரும், எங்கே போனாலும் பிரச்சனை வருது. சில மன கசப்புகள், மனத்தாங்கல்கள், யாரோ மனசை புண்படுத்துகிறாங்க, ஏதோ ஒன்று ஆகிடுது. சரி, சில இடத்துல அனுகூலமாக இருக்குது, சில இடத்துல பார்த்தா பிரதிகூலமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? அப்போ இது யார் சரி பண்ண முடியும்? நம்மளே நாம் சரி பண்ணிக்க முடியுமா? பகவான் மலையான பகவானே வந்தால் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவு கட்டுவான் பகவான். சரி கட்டி நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு வழி காட்டுவான், பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவான். அவங்கள பாரத்தை ஒப்படைச்சிடு, நீ எதுக்கு போராடின்னு இருக்க? நீ போராடி என்ன சாதிச்சு எத்தனை நாள் வரைக்கும்? ஒன்றுமே சாதிக்கலையே.
ஏதோ சாதித்த மாதிரி, ஆனால் அடுத்த நிமிஷம் வேற ஒரு பிரச்சனை பெருசாக மலை மாதிரி வந்து நிற்குது. நோய்களாலேயும் கஷ்டங்களாலேயும் மன கஷ்டங்களாலேயும் கசப்புகளாலேயும் எதிர்காலத்தை குறித்த பயத்தினாலேயும் இது தானே நீ அனுபவிச்சுருக்க அன்னாடம். இதெல்லாம் இது என்ன புதுசானா பழசு தானே, எப்பொழுதும் அனுபவிக்கிற இதே துக்கங்கள் தான். ஒன்றுத்தில் சந்தோஷப்பட்டாலும் இன்னொன்றுல பெரிய துக்கங்கள் வந்து பாதிக்க தான் சரி. என்னால் அப்போ நம்ம என்ன நம்மளால் நம்ம நிம்மதியை நம்ம எப்படி தேடிக்கிட்டோன்னா, இல்லை இன்றைக்கி வரைக்கும் நாம் எதையும் சாதித்து கொள்ளாத போது அப்போ என்ன பகவான்களை ஒப்படி, பகவான்களை பாரத்தை உபசிட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னுடைய பொறுப்பு அவனுடையது. அதனால் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், நம்ம தோஷம் நம்ம கையில் பாவமே இருந்தாலும் சரி, நம்ம மகா பாவியாக இருந்தாலும் சரி, நம்ம நிறைய தோஷங்கள் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கள்ளம் கபடம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, காமர்களாக குரோபிஷ்டர்களாக பொறாமைக்காரர்கள் எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளை பகவான் ஏற்றுக்கிறான். என்னென்னா ஒரே வழி தான், நாமா சொல்கிறது பாகவத பாராயணம் பண்ணுறது, ராமாயணமாக பாகவதம் பாராயணம் பண்ணுறது, இல்லை பாராயணம் பண்ணுறவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம பாராயணம் பண்ண வைக்கிறது. இதை மட்டும் நம்ம எப்பொழுதும் செய்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை சுபிட்சமாகவே இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் நம்ம பாராயணம் பண்ண படிக்க வரல, சப்தாக முறையில் அப்படின்னா மகான்கள் கூப்பிட்டு வந்து பாராயணம் பண்ண வைக்கிறது. அப்புறமா எதெல்லாம் தடைப்பட்ட விஷயங்களாக இருக்குதோ அந்த தடைகள்லாம் உடைக்கு தெரியப்பட்டு நம்ம வாழ்க்கையில் வீட்டில் ஒரு நல்ல மங்களமான விஷயங்கள் ஏற்படும், நன்மைகள் நிறைய ஏற்படும். அதை நீ கண் கூட பார்க்கலாம். நான் தான் சொல்கிறேனே, இப்போ எத்தனையோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நடந்தது, கல்யாணமோ இல்லாட்டி இப்போ ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையோ எல்லாமே சரியாயிடுது. பாகவதம் படித்தா எல்லாமே மங்களகரமாக நடக்கும். நோயில் வாடின்னு இருக்கிறவங்க, அது சொல்ல மறந்துட்டேன், அந்த நோயே இல்லாமல் போயிடுச்சு. அது எப்படி போகும்னா, நோய் இருக்குது ஆனால் அதெல்லாம் பாதிக்கப்படலை. அது பெருசாக ஆகணும் இல்லையா? நோய் வளர வளர நான் ஆயுசு நம்மளுடைய மரணத்துக்கு கொண்டு வந்துடுமே. அது நோய் முத்தி போச்சுன்னா மரணத்துக்கு கொண்டு வந்துடும் இல்லையா? அது கிடையாது. அப்படியே அந்த நோய் உக்கிரமானது தணிஞ்சு போச்சு. ஆனால் நோய் இருக்குது லைட்டாக, ஆனால் அதனால் முன்னாடி எந்த அளவுக்கு பெருசாக பாதிக்கப்பட்டாங்களோ அது இப்போ அந்தளவுக்கு பாதிக்கப்படலை. ஏன்னா பாகவதம் அப்படி பண்ணிட்டோம். பாகவதம் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்மளாம் பணத்தை தான் எரிக்க முடியும். ஆனால் நோய் குணமாக்குறது பகவான்கள் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. டாக்டர்ஸ் கூட மருந்து தான் கொடுக்க முடியும். டாக்டர் உள்ளே பூந்து பார்க்க முடியுமா? அந்த நோயை சரி பண்ண முடியுமா? நம்ம ஹார்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவதையோ கிட்னியோ ஏதோ இப்போது ஃபைல்ஸ் ப்ராப்ளமோ அதெல்லாம் வந்து டாக்டர் உள்ளே பூந்து ஒன்றும் பார்க்க முடியாது. அதுக்கு மருந்து தான் கொடுக்க முடியும். அவங்களால ஏதாவது பண்ணலாம், அவ்வளோதான். ஆப்ரேஷன் பண்ணலாம், ஏதாவது பண்ணால் சரி பண்ண பார்க்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர அதுக்கு மேலே பகவான்கள் தான் இருக்குது. அப்போ பகவான் என்ன பண்ணுவான்னா, அந்த பாதிக்காதபடி உனக்கு அந்த நோய் கூட ஒரு சுகர்னால் பாதிக்க, நான் சொல்கிறேன் பாகவதம் படிக்கணும். இப்போ சுகர் வந்து பாதிப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் பெரிய சொல்யூஷன் என்னன்னா பாகவதம் பாராயணம் பண்ணாவே எல்லாமே அதுதான் கன்க்ளூஷன், இதான் முடிவு, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். இல்லை பாராயணம் பண்ணுறவங்கள கூட வச்சுன்னு எப்போவுமே தனியாக பாராயணம் பண்ணுறதை விட நல்லா பாராயணம் பண்ணுறவங்கள கூட வச்சுக்கணும். அவர்களிடத்தில் நம்ம தாஜா பண்ணி எப்படியாவது பாகவதரில் நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறோம். அவர்கள் எப்படியாவது கைக்குள்ளே போட்டோன்னா பாகவதர்கள் மதிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அவர்கள் கையில் காலில் விழுந்தாது அவர்களுக்கு பாகவதத்தை நம்ம அபியாசம் கற்றுக்கிட்டு அவர்கள் இல்லாட்டி அவங்கள பாராயணம் பண்ண சொல்லி அது காது குளிர கேட்கணும், நேரடியாக வைக்கணும். நம்ம யூடியூப்பில் பண்ணுறதை விட இது பண்ணுறதை விட நேரடியாக அவர்களுடைய சாநித்தியங்கள் கிடைக்கணும். கிடைச்சி அவங்கள மூலமாக நம்ம பாகவத்தை நல்லா அபியாசம் பண்ணிட்டோம்னு சொன்னால் பூவோடு சேர்ந்த நாரம் மனம் பெறுவது போல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் மனம் பெறுவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பெருக ஆரம்பிச்சிடும். ஆனந்தமாக சாநித்தியமாக சந்தோஷமாக பாகவத்தில் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கலாம். எத்தனை நாள் பாகவத்தில் நீங்கள் அந்த கிளிக், அதாவது என்னென்னா அந்த ஷார்ப்னஸ், அதாவது என்னென்னா அந்த பக்தி ஏற்பட்டிருக்கும். எத்தனை நாள் கொஞ்சம் நேரம் அந்த பக்தி வந்தால் அப்பா கிருஷ்ணன் இப்படி சொல்லியிருக்காரா பாகவத்தில் அப்படின்னா நல்லா இருக்குது. அப்படின்னா நம்ம அந்த சாத்விக குணத்தில் இருக்கிறோம். சுத்தமான சாத்விக நிலையில் இருக்கும்போது தான் கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பெருகும். அப்போ பாகவதம் கேட்கணுன்ற ஆசை உண்டாகும். பாகவத்தில் இது மாதிரி சொல்லிக்குது, ஆஹா வாமனோதான் நல்லாயிருக்கு, நரசிம்மோதான் நல்லாயிருக்கு, கிருஷ்ணடிகள்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சுவைக்கிறீங்க. அடுத்த நிமிஷம் களி என்ன பண்ணுறான், பௌதிக விஷயங்களை மனசில் நிரப்பிடுறான். பௌதிக விஷயம் மனசில் நிரப்பிட்டா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது, அதுதான் பாகவதம் எரேஸ் ஆகிடுது.
ரப்பர் போட்டு அழிச்ச மாதிரி ஆயிடுது. எவ்வளோ நேற்று நாடனா அப்படி டேஸ்ட்டாக இருந்தது பாகவதம். இன்றைக்கி பாகவதம் புஸ்தகத்தை படிக்கிறேன் தூக்கமாக வருது. மந்தாக மந்த மதையாக, அதான் கலிபுருஷன். படிக்கவே விட மாட்டேன்து பாகவதம் தொடவே விட மாட்டேன்து. பாகவத்துக்குள்ளே எனக்கு அந்த 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 பாகவத்துக்குள்ளே அந்த நுணுக்கமாக அந்த பதமாக படிக்கணுன்ற ஆர்வமே எனக்குள்ளே இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு நாள் பார்த்தா பக்தி வருது, அது ஏதோ ஒரு மகானுடைய சாநித்தியம். ஒரு நாள் பார்த்தா சுத்தமாக பாகவதமே தொட விட மாட்டேங்குது. ஏன் இந்த நிலை நமக்கு ஏற்படுது? அதனால தான் எப்பொழுதும் தனித்திருக்கக்கூடாது, எப்பொழுதும் பக்த சங்கத்திலே இருக்கணும். பாகவதம் சங்கத்திலே இருந்தோம்னா நமக்குள்ளே அந்த சார்ஜ் நம்மளுக்குள்ளே இல்லைன்னா கூட அந்த சார்ஜ் எங்கே ஏற்றிக்கலாம்? மகான்கள் மூலமாக ஏற்றிக்கலாம். அவர்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னா அவளை நம்ம பக்தியிலே தளிக்கலாம். அதான் பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல். இதை புரிஞ்சுக்கணும். சத் சங்கம் இல்லை, நாம் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். ஆனால் நம்மே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடைய மாட்டான். வீழ்ச்சி அடைஞ்ச போல், ஏன்னா சத் சங்கம் இல்லாததுனால. சத் சங்கத்தவனுடைய பெருமையை 11ஆவது ஸ்கந்தத்தில் உத்தவருக்கு கிருஷ்ணர் விழாவரியாக சொல்கிறார். எவ்வளோ பேர் பாலி பாணன் ஒரு எத்தனையோ பேர்லாம் வந்து விருகாசனம் எல்லாமே சத் சங்கத்தினால் தான் பவித்திரம் அடைந்தார்கள் அப்படின்ட்டு, அனுமான் எல்லாமே சத் சங்கத்தினால் எவ்வளோ பேர் கரையானாங்கன்னு அப்படியே லிஸ்ட்டு போடுறாரு பகவான். ஆமாம், சத் சங்கத்தை விட சீக்கிரமாக பவித்திரமாகும். உனக்கு வந்து உத்தவரே உன்னை அனுப்பும்போது நீ என்ன பண்ண? கோபிகளுக்கு ஆறுதல் சொல்ல தான் நீ போனேன். ஆனால் அந்த கோபிகளுடைய பாதத்துளி எடுத்து நீ சிரசில் தரிச்சிண்டியா இல்லையா? அந்த கோபிகளுடைய சத் சங்கத்தினால உத்தவருக்கு அந்த சத்சங்கத்துடைய பெருமை என்னன்னு தெரியும். ஆனால் கோபிகளுடைய சிஷ்யன் ஆகிட்டார் உத்தவர். அப்படிப்பட்ட சிறந்த பாகவதரா பிரகாஷ். அதனால் சத் சங்கம் உன்னை ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி, சத் சங்கத்தில் உன்னை திட்டினா கூட சரி, தயவுசெய்து அவர்கள் கையில் காலில் விழுந்தாது அந்த சத் சங்கத்தில் இருங்க. இந்த சத் சங்கத்தை விட்டு விலகக்கூடாது. சத் சங்கம் தான் நம்மளை சீக்கிரமாக ப்யூரிஃபை பண்ணும். அதே மாதிரி ஒரு பாகவதத்தை அவமதிக்கூடாது. பாகவதம் படிக்கிறாங்களோ பாகவதமோ அவங்கள நாம் சேவிக்கணும். பகவானுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துடணும், அதை நிறைவேற்றணும். அதே சமயம் வீட்டில் பாகவதம் வைக்கணும், அடிக்கடி பாகவதம் வைக்கணும், ராமாயணம் வைக்கணும். அப்போ தான் அந்த பக்தருடைய சங்கத்தினால்தான் நம்மளும் கொஞ்சம் க்ஷேமம் அடைய முடியும், கொஞ்சம் தலை தூக்க முடியும். அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டுக்கலாம். இல்லைனா மூச்சே விட முடியாது. எங்கே போனாலும் அப்பா இவன் வந்து அடுத்தது ரெடியாக இருக்குது வேலை, அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்குது, அது போனோம் இங்கே போனோம் அதை பண்ணோம் இது பண்ணோம் என்னவோ பண்ணுறேன். கேட்டால் என்னென்னா தலை சொறிவாங்க, பைத்தியம் முடிச்ச சொன்னேன். என்னவோ தெரிலப்பா, என்னவோ பண்ணுறேன், அது என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ நான் அங்கே போனோம், இப்போ எனக்கு தெரிஞ்சது ஒன்றே வந்தான், இப்போ நான் அந்த இடத்துக்கு போனோம், அதை பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது தெரிலப்பா அப்படின்னு பிளைண்டு மைண்டாக இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருப்பாங்க. எவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க பாருங்கள். அந்த கலி புருஷன் பாகவத்தை அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பௌதிக விஷயங்களை நிறைவேறான் பாருங்கள். அவங்க வந்து அடுத்ததுன்னா ஒரு பரபரப்பாங்க. எதுனா பகுதி விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பாகவத விஷயத்தில் மந்தாக மந்த மதியாக மந்த பாக்கியாக அப்படின்னா எதனால் உபத்ருதாக, பௌதிக விஷயங்கள் உபத்திரவங்களால் பாதிக்கப்பட்டு இப்படி மந்திரலாக இருக்கிறாங்களாம், சோம்பேறித்தனமாக இருக்காங்களாம் பாகவத்தில் வர்றதுக்கு. அவளு நான் கழுவு வஸ்மின் யுகேச்சனாக, அவ்வளோத்துக்கும் காரணம் கலியா. இப்படி கெடுத்துடுறான். கடைசியில் அல்பாயுஷாக, இவ்வளோ சம்பாதிச்சேன், எங்கேயோ ஓடினேன் பாகவத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டேன், ஏதோ பொண்ணுக்கு சம்பாதிச்சேன் பிள்ளைக்கு சம்பாதிச்சேன் ஓடி உழைச்சேன், உடம்பு சரியில்லைனா கூட கஷ்டப்பட்டேன், என்னென்ன ஒரு நாள் செத்து போய் என்ன சாதிச்சேன்? அந்த வீட்லேயே ஒரு நாயா பேயா பூனையா ஏதோ ஒன்று பார்க்க வேண்டியது. ஏன்னா யார் இடத்துல பட்டுதல் இருக்கோ அந்த உறவுலேயே மறுபடியும் அந்த மனுஷனாக பிறப்புன்றது துர்லபம். மானுஷ ஜென்மம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது விஷயம். ஏன்னா துர்லபம், மானுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். ஏதோ வேறு ஏதாவது பிறவி நாயை பிணை அந்த இடத்துல வராங்க இல்லையா, அந்த நாய் எவ்வளோ தெத்தினாலும் போகாது. அந்த பூனையோ நாயோ ஏதோ அது தெத்தினா கூட போகாது. ஏன்னா அது உறவினர், அது இவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மான் சங்கத்தினால, அதான் பிராரத்த கர்மான்னு சொல்லிக்கிது, அங்கேயே சொல்லிடுது பிராரத்த கர்மா அப்படி கூட்டி வைக்கிது பாருங்க. மான் சங்கத்தில் பரத யோகிஷர் இருக்குது, அது முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு உறவாக இருந்திருக்கு, வந்து கூடி கொலை கொஞ்சாது அவருடைய ஜென்மாவே வியர்த்தமாக்கிச்சு பாருங்கள், அவரை மான் பிறவை எடுக்க வச்சு பாருங்கள். அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து நான் பிறந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் கொஞ்சம் கொலை இருந்தீங்கன்னா அந்த பிறவி அடுத்த பிறவி மனுஷ பிறவி இல்லாமல் அந்த பிறவி அடைய வந்துடுவாங்க. வேறு யாருன்னா அது கொஞ்சம் கொலை இருந்தாங்கன்னா
அப்போ அதோட சேராமல் இருக்கும்போது பக்த சங்கத்தில் நாடும்போது தான் மோட்சத்வாரம் அபாவிரதம், மோட்ச வாயில் திறந்து வைக்கப்படும். மற்ற சங்கங்கள்லாம் நம்மளை அடிபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிட்டோம். அதுதான் சொல்லியிருக்கேன், நரகே கதிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு பாகவதத்தில். பௌதிக விஷயங்களை தொடர்பு கொள்றவங்களோட தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு எந்த நரங்களையும் அதே கஷ்டங்கள் தான் நம்மளுக்கு உண்டாகும். பக்தி விஷயத்தில் தொடர்பு கொண்டோம்னா நம்ம மோட்சத்வாரம், மோட்ச வாயில் திறந்து வைக்கப்படும். பாகவதர்கள் சங்கம் நம்ம எடுத்துக்கணும். எங்கெங்கே பாகவதம் படிக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல ராமாயணம் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல துஷ்ட சங்கம் தேடாமையே நம்மளுக்கு தேடி வரும். சத் சங்கம் மட்டும் நம்ம தேடி தான் போய் ஆகணும். கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு நம்ம தேடி போய் சத் சங்கத்தை எடுத்துக்கணும். அதான் நம்ம பிரச்சனைகள் தீரணுமா வேணாமா? நான் பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை தீரணுமா வேணாமா, அதுக்கு பாகவதம் படி கண்டிப்பாக சொல்கிறேன். பாகவதம் படிக்கணும், பாராயணம் பண்ணணும். எப்பொழுதும் வீட்டில் மகோத்சவமாக இருந்துட்டு இருக்கணும். பாகவதம் தெய்வீகம், அப்போது வீடு சந்தோஷமாகவே இருக்கும். சரி, ராம 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 ராம. சத் சங்கத்தை விட நம்மளை ப்யூரிஃபை பண்ணக்கூடியது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ராம 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 ராம. श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम 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 राम, सकल साधुमणि की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।